எவ்வளவு நரம்புகள், எவ்வளவு இதுகள், எவ்வளவு நுண் நுண் இது, அந்த நுண்ணிய அந்த சிறிய சிறிய நரம்பு இதுகள் எவ்வளவு ஆம். செயல்படுதுன்றதை என்று சொல்லி சொன்னால், இதெல்லாம் கடவுளால முடியும் என்று சொல்லி சொன்னால் அதான் அவர் சலமன் கேட்டார். அதாவது கடவுள்கிட்ட ம். என்ன என்ன எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், ஓகே எனக்கு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானம் வேணும் என்றார். அதாவது நீ பொண்ணும் கேட்கல பொருளும் கேட்கல, ஆகவே உனக்கு அந்த ஞானத்தை தந்தன், அதோட செல்வத்தையும் தந்தன் என்று சொல்லி அவருக்கு சொல்றார் சொலமன். நேற்றைய வாசகம் அப்படியா இருந்தது. ஆகவே அதுதான் எல்லாம் முறவன் சித்தம் இதன்று போட்டு நேற்றைக்கு நடந்த பிரச்சனை. இப்பவும் நான் இந்த நச்சிந்தனை தருவனும் அப்படி என்று சொல்லி இதன்று ஒரு அழுத்தத்துல இருந்த நான் இதண்டு நேற்றைக்கு கடைக்கு போனான். சரியான அவசரம். மெட்ரோ சில்லசாருக்கு போயிட்டு இதண்டுட்டு பூசைக்கு போயிட்டு அதுல இருந்து அங்கால ட்ரெயின் எடுப்போம்னு சொல்லி சொன்னால் 3 நிமிஷம் மட்டும் போட்டான் லாச்சப்பிளுக்கு போறதுக்கு. பிறகு போட்டான் 30 நிமிஷம் உண்டு. அடுத்த ட்ரைக்குக்கு போக அதுல போட்டான் 7 நிமிஷம் உண்டு. அடுத்ததை போட்டான் 27 நிமிஷம் உண்டு. ரெண்டும் கேன்சல். அவ்வளவு நேரம் நின்று நான் கடைக்கு போக அங்க கடை பூட்டி போயிடுவாங்க. உடனே அதுல இருந்து விழுந்து கொண்டு இத்தனைக்கும் பதிவுல நான் ஒரு பக்கம் நினைச்சிருக்கலாம் பூசைக்கு போகாமல் போயிருந்தால் நேரத்தோட போயிருப்பேன் சொல்லி. இல்ல, பூசை எனக்கு முக்கியம். போய் அடோரேஷன் செய்துட்டு ஆண்டவருக்கு முன்னால இருந்து அந்த சிவன் சொல்லிட்டு அந்த பூசையில கலந்துட்டு திரும்ப நான் போனேன். சரி என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லையோட திரும்ப நான் வெளியில திரும்ப 12ஆம் நம்பர் எடுத்து பிறகு பிகாலுக்கு போய் பிகாலில் இருந்து பிறகு லாச்சப்பிளுக்கு போய் சாமன் வேண்டி இதண்டு போட்டு ஓடி 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 இதண்டன் அந்த அவசரத்துல தம்பி சொன்னா நான் கடை பூட்ட போறோம் 9 மணிக்கு நான் ட்ரெயின் எடுத்து போகணும் அப்படின்ட்டு என் பேக்கை டெலிஃபோன்னா என் விசாவுகள் அதுகள் இதுகள் காட்டு தீனஞ்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப இங்க வந்தால் என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு துறப்பும் இல்லை. இவ இங்க இருந்து 11 மணி ஆச்சுண்டா. அப்படி உளமையா நான் பிந்துறேன் இல்லை. அப்ப இவளுக்கு ஒரே யோசனை 4-5 அடிச்சுக்கிறா. டெலிஃபோன் என்ற கையில இல்லை. ஆம், காலையும் கூட ராத்திரி நித்திர இல்லை. சிசோருக்கு அடிச்சு சொல்லுவோம், நேவிஸ் பிலிப்புக்கு நீங்க இதை நடத்துங்க, இன்றைக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி என்னாண்டவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாத்து வைப்பாருன்ற நம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் இன்றைக்கு இந்த காலையில எழும்பித்தான் இப்ப எல்லாத்தையும் எழுதி ஆயுதப்படுத்தி போட்டு இப்போ அதுல அவங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓகே, நன்றி. நாங்கள் இனி தொடர்ச்சி சிறப்பு சிறப்பு சிறப்பு. வணக்கம் திரு நடாமோகன் அவர்களே. வாழ்க்கையில உற்சாக வணக்கம் உங்களுக்கு. உற்சாக வணக்கம். புதிய குரல் புதிய குரல் புதிய குரல் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாரும் நடக்க இல்ல போல இருக்குது, நடக்கிறாக்கள் ஊர்ல இல்ல போல இருக்குது. நாங்கள் இப்போ சிந்தனையை தொடங்கி தொடர்வோம். யார் தொகுக்க போறீங்க சமய சிந்தனையை? நிக்கிறான் அவரு உண்மையில இருக்கிறார், படத்துலதான் நிக்கிறார். இல்ல இல்ல அவ இருக்கிறான். அப்படியா? அங்க இருக்கிறாரு. இருக்கிறீங்களா நிக்கிறீங்களா இருக்கா? உறுதி செய்றீங்களா இருக்கா? நிக்கிறீங்க? அட டேவிட் அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரா? சரி. அப்ப நான் டேவிட் அண்ணாவை தொடங்கி விடுறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அஞ்சல் ஓட்டம் செய்வோம். சரி சரி. தாமல் அவர்களும் இணையலாம். வடிவா, நன்றி. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாக காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரட்டும். இன்று உலக உன்னதர்கள் தினம், 8ஆம் தேதி. February 8 ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். அநேகமாக எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. 4 மணி நேரலை மட்டும் தவிர்க்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை உற்சாகமாக நிகழ்ச்சிகளில் இணைந்து தொடர்வோம். இந்த காற்றலைக்கு இணைவாக ஆக்கங்களூடாகவும் அதே நேரம் பங்கு பற்றியும் சிறப்பித்து கரம் கொடுத்து ஊக்குவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை சமய சிந்தனையாக தொடங்குவோம். முதலில் டேவிட் அண்ணா வாருங்கள். உற்சாக காலை வணக்கம். அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர் என்கின்ற அத்திருப்பாடல் ஆசிரியர். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து மன்னிக்கவும். பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 2009 பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு இன்று திருகவை புனித ஜாக்குலின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம் தொல்லை கஷ்டங்களை மனுமகனிடம் ஒப்படைத்து பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும்,
இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரமம்மை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டமக்கு உண்டமக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டமக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்த ஓர் காலத்தில் ஆவிக்குறை வாழ்த்தான், மீட்பெரும் முதிர பேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு ஜேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, ஜேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டமக்கு, உண்டமக்கு உண்டமக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டமக்கு, காத்திடுவார் என்றுமே. அன்பான உறவுகளே, தம்பியுடைய பாலனுடைய அவருடைய துன்பம் துயரம் கவலை எல்லாவற்றையும் நாங்களும் கேட்டோம். அதோட இந்த பாடலையும் என்னுடைய நேற்று நடந்த துன்பத்தோடு சேர்த்து இன்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம் என்று சொல்லி இன்றைய பாடலை நான் பாடியிருக்கின்றேன். ஆகவே துன்பம் எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆகவே ஏற்று வழிநடப்பது தான் எமது இறைவனின் துணை. ஆகவே இன்றைய வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13-16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள். உப்பு சாரமற்று போனால் வேறு எதனால் சாரம் பெறும்? இனி வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடுமே ஒழிய ஒன்றுக்கும் உதவாது. உலகிற்கு ஒளி நீங்கள். மலைமேல் உள்ள ஊர் மரவாய் இருக்க முடியாது. மேலும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்க மாட்டார்கள். மாறாக வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் பொருட்டு விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். அப்படியே மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்செய்தியிலே புனித மத்தேயு இஸ்ராயேல் மக்களுக்கு எழுதிய இந்த நற்செய்தியிலே அவர் இறைவனுடைய வார்த்தையை பிரதிபலித்து நீங்கள் ஒளியாக இருக்க வேணும் என்று சொல்லுகின்றார். ஆகவே உணவிற்கு சுவை ஊட்டுவது உப்பு. இந்த உப்பில் கரைசல் ஏற்பட்டால்தான் அது உணவோடு சேர்ந்து நமக்கு பயன் தரும். அதோடு இந்த கரைசலானது நம் இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்க நமக்கு ஒரு உதாரணமாக தரப்படுகின்றது. அதனால் தான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே ஏசையா கூறுகிறார், இந்த உப்பாக இந்த ஒளியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை சற்று பொறுமையுடன் கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய்,
அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும் என்று சொல்லி இசையாகமத்திலே நாங்கள் இன்றைய நாளிலே வாசிக்க கேட்டோம். ஆகவே நமக்கு அடுத்திருப்பவர் மீது காட்டும் அக்கறையே இறைவனுக்கு உகந்த வழிபாடு. இந்த மைய கருத்தையே இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதே நேரத்திலே சங்கீதம் தரும் அந்த வார்த்தையானது ஆண்டவருக்கு அஞ்சி இருளில் மொழியென மிளர்வர் என்றதுதான். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளர்வர். ஆகவே அவர்கள் எந்நாளும் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வு. தீமான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் தனது சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். அதாவது சங்கீதம் 112. ஆகவே இன்றைய வாசகத்திலே கூறப்படும் உப்பும் ஒளியும் மற்றவர்களுக்கு பயன் தரும் பொருளாக இருக்கின்றது. உப்பு அது சுவையை தருவது மட்டுமல்ல, அது பொருள்கள் கெடாமல் பாதுகாக்கும் சக்தியையும் கொண்டது. உப்பு உவர்வற்று போனால் அது வீணாகி விடும். அது போலவே நமது ஆன்மீக வாழ்க்கை மந்தமாகி விட்டால் நாம் செயலிழந்து விடுவோம். எனவே நமது விசுவாசத்திலும் செயல்களிலும் ஒரு சுவை இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஒளி இருளை அகற்றும், ஒளி வழியை காட்டும், ஒளி அச்சமின்றி வாழ உதவும். இங்கு நாம் ஒளியாம் இயேசுவை பிரதிபலிக்க கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே உப்பை போன்று ஒளியை போன்று நமக்காக வாழாமல் பிறரின் நன்மைக்காக வாழ்வோம். பிறரின் நன்மைக்காகவே உழைப்போம். அதன் பின் வழி கடவுளின் பெயரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே தரப்பட்ட இந்த செய்தியானது உப்பாக இருந்து ஒளியாக இருந்து மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நற்செய்தியும் வலியுறுத்துகின்றது, நற்செய்தியாளர்களும் வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே அன்பான உறவுகளே, தவக்காலத்திற்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றன. ஆகவே விபூதி புதனோடு சேர்ந்து அடுத்து வரும் நாட்கள் நமக்கு சோதனை நிறைந்த நாட்கள், வேதனை நிறைந்த நாட்களை தீர்த்து இறைவனின் வார்த்தையிலே நாங்கள் நிலைகொள்ள எங்களுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. பொன் டிமாஸ் போகுத்தோஸ். நன்றி, வணக்கம் தேவதா அவர்களே. அவர் சொன்னார்ல உங்களை என்ன ஒவ்வொருவரா சொல்லி ஜெயா நடேசன் சகோதரி நேயா நடேசன் அவர்கள் இப்போது உங்களுக்கு நற்சிந்தனை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் அனைத்து பாமு உறவுகளுக்கும், அதிபர் நடாமுகனவர்களுக்கும், கலைவாணி முகனவர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், உலக தலைவர்களுக்காகவும், உலக மக்களுக்காகவும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும், வருங்கால சிறார்களுக்காகவும், வருங்கால சிறார்களின் நோய்களுக்காகவும், இறந்த ஆத்மாக்கள் யாவிற்காக நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு. கிறிஸ்தவ நற்சிந்தனை இனதாக்கம் 9:09. கிறிஸ்தவ நற்சிந்தனை. நீங்கள் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மக்கள் உங்கள் நற்செயலை கண்டு விண்ணகத்தில் உள்ள உங்கள் சந்தையை போற்றி புகழுமாறு உங்கள் ஒளி அவர்கள் முன் ஒளிர்க என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே நாங்களும் ஒளியாயிருப்போம். உங்களிடம் வந்தபோது உயர்ந்த பேச்சாற்றோடு கடவுளின் மறைவுகளை அறிவிக்கவில்லை. சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் உங்களுடைய அறிந்திருக்கக்கூடாது என்றுதான் நான் தீர்மானித்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். நேர்மையான ஒளி இருளில் ஒளி என உதிர்ப்பார் என்று கூறுகின்றார் பாடல். தூய ஆவிய உம்மை கூவி அழைக்கின்றோம், வருவாய் வரமே அருள்வாயே தூய ஆவியே. அன்பின் மகிழ்ச்சியில் அமைதி பெற்று, அமைதி முதுமையில் பொலிவு பெற்று, அன்பில் என்றும் வாழ்ந்திடவே அன்பே ஒளியாய் வருவாயே. தூய ஆவியே உம்மை கூவி அழைக்கின்றோம், வருவாய் வரமே அருள்வாயே ஒளியே ஒளியே வருவாயே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக
பாலன் அவர்கள் தங்களது செய்தியை தருவார்கள். நன்றி, ரொம்ப நன்றி சகோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் அது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்திற்கெல்லாம் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ துறை இலக்கம் சவரி 726 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாம பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஆதி மன்னிக்கணும் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 22 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு மன்னிக்க வேண்டும். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபீசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அதாவது பார்வோன், எகிப்தின் ராஜா பார்வோன். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் அயலகனாடத்திலும் தன் வீட்டில் தங்குறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும்
பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். நாளைக்கு சௌரி 4ஆம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் எனக்கு 2015ஆம் ஆண்டு அந்த கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பெரிய சர்ஜரி நடந்த காலத்தில் T4 இந்த எலும்பு உடைஞ்சு ஆப்ரேட் பண்ணவர். அதே மாதிரி டாக்டர் சொன்னவர் இந்த சர்ஜரி கிரிட்டிக்கல் சர்ஜரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் சில வராக விடலாம். நீங்கள் வராவிட்டால் லைஃப் பூரா பரலைஸாக இருக்க வேணும். நீங்கள் உங்களுக்கு பேச்சு வராது, வாயில் இது பேச்சு வராது, உங்களை கதைக்க முடியாது. இல்லை அங்கே கேட்டு எல்லாம் அட்வைஸ் சொன்னவர் எனக்கு இப்படி நடக்குமாண்டு. அப்போ என் மகளை கூட்டின்னு போனார், மூத்த மகளை வளர்த்தவங்கிட்டா. அதுக்கு பிறகு நான் சைன் பண்ணேன் ஓகேண்டு. ப்ரே பண்ணி முடிஞ்சது. அவங்க வாட்டி விட்டுட்டு எனக்கு பேச்சு வரையில்லை. கதைக்கலாம் போயிட்டு வைஃப் எல்லாம் பிள்ளைலாம் நிற்கிறேன், நான் பார்க்குறேன். எனக்கு பேச்சை ஒன்று விட டாக்டர் எல்லாம் கதைக்கிறேன், நர்ஸ் கதைக்கிறேன். நான் ஒரு 15 சொல்லி இல்லையா இருந்தா போல. இப்போ நான் படிக்க போகிற பாடலை அந்த போட்டிலேருந்து படிக்கிறேன். நாங்கள் சத்தமாக படிக்கிறேன். நான் படித்தது எனக்கு தெரியாது. வைஃப் அடுத்த அவன் சொல்கிறா உனக்கு என்ன நடந்து தெரியுமா? நான் தெரியான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சத்தமாக அந்த ராகத்தோடு படிக்கிறவன் அந்த பாட்டை அவர் அளத்தங்கிட்டார் சொல்லிடுறாங்க. தெரியாது பட்டா படிச்ச எனக்கே தெரியாது. இந்த பாடத்தான் படிக்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பான இயேசுராஜனுக்கு இன்னும் கோடான கோடி நான் சொல்லி கொண்டு தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை தன கேள்விகளுக்கா நன்றி ராஜா. தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதலை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக்களோடு ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான நாச மோசங்கள், தீங்கு, விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள் அணுகாதவன் ராஜா. நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இறகலான முடி பாதுகாத்துக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாப்பாக வழி எடுத்து விடுறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி. வழியெடுத்த போறமைக்கா நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, இலங்கை தேசத்தில் அனைத்து மரித்த ஆத்மாக்கள் உட்பட உலக ரீதியில் மரித்த, போரினால் மரித்த மற்றும் வியாதியினால் மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுத்து இயேசப்பாவுடைய ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவை சாந்தியை கொடுங்க ராஜா. அறிந்து மறையாமல் தப்பிதாங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ராஜா நித்திய இழைப்பாடுகளை அவளை வழி நடத்துங்க. சோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, அவருடைய தேவை அனைத்தையும் சந்திங்க. குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க. ஆறுதல் படுத்துங்க. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும்.
சகலவற்றையும் ஆசீர்வதித்து அவர்களோட கூடவே இருந்து அவளை வழிநடத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவளை பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லி ஏசப்பா நாமத்தில் எவ்வளவு எடுத்துக்கொண்டு பிரபரன் சோதரி நன்றி வணக்கம். அடுத்ததாக சகோதரி நேவிஸ் பிலிப் தங்களுடைய வாக்குத்த வார்த்தைகளை தருவார். இனிய காலை உற்சாக வணக்கம் திரு பாலன் அவர்களே. உற்சாகமாக இருங்கள் என்று வேண்டிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1826 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றார் கிரேக்க சிந்தனையாளர் அரிஸ்டாட்டில். மனிதர் மற்ற விலங்குகளைப் போல் தனித்தோ தீவாகவோ இருக்காமல் தன்னோடு வாழும் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் மனித நலனை பேணுவதும் மனித இயல்பாக இருக்க வேண்டும். தானும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னோடு வாழும் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் பிறர் நன்றாக இல்லாத போது அவர்களை சரி செய்ய முயல்வதும் உண்மையான மனித பண்புகள். இயேசுவின் உப்பு ஒளி உவமை வெளிப்படுத்தும் கருத்தும் இதுவே. உப்பு ஒளி இரண்டும் பலவிதங்களில் வேறுபட்டவை. கடல் நீரில் உருவாகி தான் இருக்கும் இடமே தெரியாமல் மறைந்து இருப்பது உப்பின் குணம். விண்ணில் உருவாகி தான் இருந்த இடத்தில் எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாய் ஒளி தெரிவது ஒளியின் குணம். அப்படி இருக்க நாம் எப்படி இரு வேறுபட்ட குணநலன்களோடு இருக்க முடியும் என சிந்திக்கும் போது உப்புக்கும் ஒளிக்கும் பொதுவான 2 பண்புகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, அதிர்வுகளை ஏற்படுத்த தான் இருக்கும் இடத்தில் நேர்நிலையான அதிர்வுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் பண்பு 2க்கும் உண்டு. உணவில் சேர்க்கப்படும் உப்பு மறைந்து இருந்தாலும் தன் சுவையை பரப்புகின்றது. ஏற்றப்படும் விளக்கின் ஒளி இருளை கிழித்து வெளிச்சத்தை வீசுகின்றது. நமது வாழ்வும் இப்படிப்பட்டதே. நாம் நமது நற்செயல்களால், பேசும் வார்த்தைகளால், நாம் வாழும் எடுத்துக்காட்டான வாழ்வால் மிகப்பெரிய அதிர்வுகளை நம் சமூகத்தில் நம்மோடு இருக்கும் மனிதர்களிடம் நாம் ஏற்படுத்த வேண்டும். தன் நற்செயல்களால் பிறரை பாதிக்காத மனிதர் உண்மையுள்ள மனிதரே அல்ல. 2வது, அழியாமல் தடுத்தல். தான் இருக்கும் இடத்தில் யாரையும் அழிய விடாமல் காக்கும் பண்பு 2ற்கும் உண்டு. உணவு கெட்டுவிடாமல் பாதுகாப்பது உப்பு. இருளில் வழி தெரியாமல் தவறி யாரும் விழுந்து விடாமல் பாதுகாப்பது ஒளி. நாமும் யாரும் தவறி விடாது, அழியாதவாறு, கெட்டு போகாதவாறு பாதுகாப்பது நமது கடமையாகும். யார் எப்படி போனால் எனக்கென்ன என்று எண்ணாமல் எல்லோரும் நல்லாய் இருக்க வேண்டும். நம்மால் இயன்றதை செய்யும் போது நாம் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குகின்றோம். அப்படி வாழாத போது கிறிஸ்தவ வாழ்வின் சாரத்தை நாம் இழக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் ஆதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் ஆதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே, வாருங்கள் அன்பு மாந்தரே. பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இறை வேண்டல், இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும்.
நீங்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் சிறந்து சேர்த்து மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய தாயக மண்ணின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு எல்லோரும் உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். பாமுறவுகளே, திருபாலன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி சோதரி. இன்று நச்சிந்தனை தந்த அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக பொது சிந்தனை இருந்தால் யாரும் வந்து சொல்லலாம். உடைய சமய சிந்தனை பொது சிந்தனைகளை வந்து சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு தவமலர் வாங்க. என்ன பொது சிந்தனைய உண்மையா எனக்கு ஒன்றும் வரவில்லை. இதுதான் நெடுக மாறுது. ஏதேது இத சொல்லி சொல்லி களைச்சே போனேன். அதான் நடக்கிறதான் நடக்கும் என்ற சிந்தனை மட்டும்தான் எனக்கு வந்தது. அதுதான் வேற சிந்தனை வருகிறது இல்லை. அதாவது அப்படி சொல்லுற சிந்தனை இருந்தா இப்ப எங்களுடன் சில காலங்கள் பழகிவிட்டு பின்பு மறந்து விட்டு பேருந்து தேவையான போது பழக வருபவர்களை எந்த இடத்துல சேர்க்கிறது மறந்தா திரும்ப கூட்ட வருவாங்களா? உங்களை மறக்காம இருக்கிறதால திரும்ப கூட்ட வராங்க. அது பெண் அந்த நேரம் தானே வருகிறார்கள். அங்க சொல்றது சரி. இப்ப அந்த தேவை ஏற்படுற அந்த நேரம் தானே வருகிறார்கள். அதைத்தான் நான் நினைப்பு பொறிய அவங்ககிட்ட இது மனசுல இருக்குது. அப்ப அதனாலதான் உங்களை மறந்தாலும் உங்களை தேடி வர்றது அந்த நினைப்பு உங்களுக்கு வர்றதாலதான். நிறைஞ்ச சந்தோஷம். யோசிக்க வேண்டிய சிந்தனை தான். அந்த இடத்தில் இவர்களிடம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் சரி வரும் என்று நினைக்கிறதாலதான் அவர்கள் வருகிறார்கள். ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களை. அப்ப உங்கள்கிட்ட நல்ல மனம் இருக்கிறதால அவர் உங்கள்கிட்ட வராங்க. நன்றி, நன்றி, வணக்கம். இதுதான் என்னுடைய சிந்தனை, உங்களுடைய சிறப்பு சிந்தனை. வாழ்த்துக்கள். உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, நன்றி, 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 வணக்கம். நன்றி, வணக்கம். சிவாஜினி ஓடிவாங்க. சிவாஜினி நடக்கிறீங்களோ? டேட்டனா வாங்க. ஆமா, இன்றைய நாள்ல எல்லோருக்கும் காலை வணக்கம். அதாவது நல்ல செய்தி. அதாவது காலையில வெள்ளன ஓடி வெள்ள நிலம்பி ஓட போகணும் அப்படின்ட்டு புறப்பட்டு கொண்டிருந்தேன். ஆகவே இருந்தாலும் என் ஆண்டவருடைய நற்செய்தி தவக்காலம் வரப்போகின்றது. சரி, இன்றைய உள்ள நற்செய்தி ஒரு மிக முக்கியமான நற்செய்தி. இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த என்னுடைய இழந்த பேக்கை வந்து கட்டாயம் நிச்சயமாக அவர் அங்கே தன் தூதரை அனுப்பி காப்பார் என்ற நம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் காலையில் எழும்பி இதெல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு அந்த நற்செய்தியை தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருந்தேன். ஆகவே அங்கே இருந்து வந்த ஒரு நல்ல செய்தி, என்னுடைய அந்த பத்திரம், அதாவது பேக், அதுக்கு என்னுடைய டெலிஃபோன் இருந்தது, காத்து ஐடென்டிட்டி இருந்தது, வீட்டு துறப்பு இருந்தது. முக்கியமாக எல்லாம் பத்திரமாக அங்கே இருப்பது, அதை எடுத்து தாங்கள் அங்கே பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி காலையில அனுப்பியிருந்தார்கள். ஆகவே இன்றைய நாளில் இந்த பாலனை போல இன்றைய நாளிலே இதுவும் ஒரு சாட்சியாக தேவன் செய்த அந்த அரிய பெரிய செயலுக்காக, அற்புதத்துக்காக இந்த நாளில் உங்களோட என்னுடைய அந்த இந்த சாட்சியத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். என் தேவனுக்கு நன்றி. உண்மையிலேயே நான் இரவு தூக்கம் கூட இல்லை. இருந்தாலும் என்னென்றால் முக்கியமானது என்னுடைய காத்து ஐடென்டிட்டி ஒன்று, இரண்டாவது என்னுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வேளையில. அதோட உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தேவன் செய்த அந்த அரிய பெரிய செயலுக்காக நன்றி சொல்லி இந்த நேரத்தை தேவனோடு நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த சாட்சியத்தையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். தேவன் செய்த அனைத்துக்கும் நன்றி. அதே நேரத்தில் தம்பி பாலனுக்கும் உண்மையிலேயே அவருடைய இதுவரை காலத்திலேயும் அவர் தன்னுடைய நிலைமைகளை பற்றி கூறவில்லை. என்றுதான் அதிபர் அவர்களோடு சேர்ந்து உரையாடும் போதுதான் அவருடைய தம்பியுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் சற்று தெரியக்கூடியதாக இருந்தது. ஆகவே தம்பி தொடர்ந்து அவருடைய பணியை செய்யவும், அவர் இந்த நற்செய்தி பணியில ஈடுபட்டு அவருக்கு நாங்கள் மிகவும் உதவியா இருந்து அவர் அந்த நற்செய்தி பணியை எடுத்து செல்ல தேவையான உதவி ஒத்தாசைகளை நாங்கள் செய்யவும், அதே நேரத்தில் அவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். தம்பியுடைய உடல்நலத்துக்காக, அவருடைய குடும்ப நலத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து தேவன் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் இப்போது நான் இந்த பேக்கை எடுப்பதற்காக புறப்படுகின்றேன். மேலுமாக தொடர்ந்து நான் இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள். போகும் வரைக்கும் நான் இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நன்றி.
நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. தேவனுக்கு கோடி நன்றி, பேக் கிடைச்சது. ஆமா ஆமா நிச்சயமாக. என்னுடைய அதாவது இங்க விசா உங்களுக்கு தெரியும், காட்டேரி identity தொலைஞ்சால் எப்படி என்று சொல்லி இல்லாட்டி வாழ்க்கையே போன மாதிரி பிரான்ஸ்ல வாழ்க்கையே போன மாதிரி வாழ்க்கையே போன மாதிரி தான். அதாவது டேவிட் அண்ணா, நீங்க சொன்னீங்க பீகால்ல இறங்கினது. பீகால்ல நம்ம இருந்து நான் வந்து பீகால்ல அதான் நான் ராத்திரி அந்த பிரயாணத்தை இதென்றால் பூசைக்கு போயிட்டு சரி ஆண்டவரை போய் இதண்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லி போய் அடோரேஷன் செய்துட்டு ஒரு 20 நிமிஷம் பூசைக்கு இருந்துட்டு போக நேரம் 7:30 மணி ஆச்சு. 7:30 மணி அதுல பக்கத்துலயே கோயிலுக்கு பக்கத்துலயே ஸ்டேஷன், அதுலயே இறங்கி செல்லசாரில் இறங்கி அதுல இருந்து எடுத்தால் எனக்கு அங்க மஜந்தாவில வந்து நேரே அப்படியே போயிடும், ஒரு 3 நிமிஷத்துல போயிடும் ட்ரெயின். அப்ப இந்த கடை பூட்டுறது வந்து எப்படியும் இது அப்ப மீனும் வேண்ட வேணும். அப்ப முக்கியமாக அது முக்கியம். விட்டுட்டீங்களா? என்னவா கடையில விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா அவசரத்துல. கடையில விட்டா பரவாயில்ல, அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா எந்த கடையில விட்டதுன்னு தெரியாதுல்ல, அதெல்லாம் பிரச்சனை. 3 நாள் கடைக்கு போனான், ஸ்வீட் கடைக்கு போனான், மீன் கடைக்கு போனான், மற்றது அலிமெண்டாசியோன் கடைக்கு போனான், அப்புறம் இன்னொரு தம்பி இந்த கடைக்கு போய் நிசான் கடைக்கு போனேன். நான் அப்ப எல்லாத்தையும் போயிட்டு போனா நான் எங்க விட்டேன் அப்படின்றதான் அங்க உள்ள பிரச்சனை. ஆனா இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப நான் நிசான் கடையில சொன்ன தம்பி, இல்ல அண்ணா நீங்கள் சங்கர் சொன்ன தம்பி, அண்ணா நீங்கள் வரைக்குள்ள பேக் கொண்டு வர இல்லை, சும்மாதான் வந்தீங்க வருங்கையோட அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் தம்பிக்கு உடனடியாக நான் இந்த இன்னும் மற்ற கடை இருந்தது, அவருடைய கடை பிரிஸ் ஐயாவுடைய மற்ற கடை மருமானுடைய கடை, அங்க போய் நான் தகவலை சொல்லிட்டு அப்ப இங்க பிரேமா வந்து 4-5 தடவை அடிச்சு கொண்டிருக்கிறா, என்ன இவர் எப்படியும் 10 மணி கடையில வந்துடுவாரே காணையிலே ஆளே அப்படின்னு சொல்லி. என்னுடைய கையில டெலிஃபோன்ல 4-5 தடவைக்கு மேல இவ அடிச்சிருக்கிறா. மற்றது வீட்டுக்கு வர முடியாது, வீட்டுக்கு இது வர்றதுக்கு துறப்பும் இல்லை. அப்ப இந்த போன் அடிச்சு அதுக்கு பிறகு கோட் நம்பரும் அதையும் இல்லை, இருந்தாலும் அது கொஞ்சம் லேசான் நம்பர் இருந்தது 63-0 அந்த நம்பி அதோட அடிச்சேன். அது கீழே திறந்து, இல்லாட்டி நான் புறமாட்ட சொன்னேன் கீழே இறங்கி துறப்போட வாங்க அப்படின்னு சொல்லி. இவ துறப்பையும் எடுத்துக்கொண்டு புறப்படுறான். அதுக்கிடையில அந்த கோட் நம்பர் அடிச்சேன், சரி வந்துட்டுது. அப்படியே 2வது கதவுக்கு அடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆகவே இறைவன் செய்த அந்த நன்றி. நேற்றைக்கு சனிக்கிழமை பஸ்ஸுகள் குறைவு தானே, அப்போ நேரமும் பிந்திட்டுது. வீட்டுக்கு வரும்போதே 11 மணி ஆச்சு. இங்கே வந்தால் இவ பதைச்சு கொண்டிருக்கிறா. இவவுக்கு நேற்றைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்போ பதைச்சு கொண்டிருக்கிறா. என்ன நடந்தது என்ன இது, எங்கே டெலிஃபோனை விட்டுட்டாரோ பேக்கை விட்டுட்டாரோ என்ன தெரியலை அப்படின்ட்டு இவ தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டிருந்தா. என்னுடைய கையில் டெலிஃபோன் இல்லை, நான் அப்படி பதில் சொல்றது. அப்புறம் வந்து சேர்ந்தது. அது மட்டுமில்லை, இப்போ மகிழ்ச்சியான செய்தி, தம்பி மோகன் சொன்னார், அண்ணா உங்களுடைய பேக் வந்து எடுத்து கேஷில் கொடுத்துருக்கு, வந்து எடுத்து அப்படின்ட்டு. ஓகே, போயிட்டு இனி பூசைக்கு போயிட்டு செல்லுசாருக்கு மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு. அங்க அந்த ட்ரெயின் வந்து நேற்றைக்கு 3 நிமிஷம் ஒரு ட்ராக்கில் வந்து 3 நிமிஷம், ஒரு ட்ராக்கில் வந்து 7 நிமிஷம் பண்ணாங்க. 2யும் போய் 2 பேரும் எல்லாம் சன்னம் சரியான கூட்டம் மாறி மாறி அந்த முதலாவதுலயே நீங்க நின்றுக்கலாம் தான், 3 நிமிஷத்துக்கு வரதுல நீங்க இல்லையா, அதை அனிலே பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின் போட்டுட்டு பிறகு அனிலே பண்ணி போட்டாங்க. 27 நிமிஷம் உண்டு. அது அனிலே பண்ணியாச்சு. திரும்ப அடுத்த லைன், அதே லைனால போற இன்னொரு ட்ரெயின், அதை போய் பார்த்தால் முதல் போட்டா 17 நிமிஷம் உண்டு சொல்லி, அது போடுறான் 30 நிமிஷம் உண்டு. நான் என்ன செய்யறது, நான் அங்க போக பிந்திரம் கடைபூட்டி போடுவாங்க அப்படின்ட்டு உடனே வெளியில வந்துட்டு எனக்கு வெளியில வந்து 12ஆம் நம்பர் எடுத்து பிறகு இதுல பிஆர்ல இறங்கி பிஆர்ல இருந்து 10ஆம் நம்பர் எடுத்து லாச்சப்பலுக்கு வந்தான். ஓடி 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 அங்க போக எல்லாம் மீன் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் சரி என்று சொல்லி வந்துட்டு பிறகு அதுல எடுத்து வச்ச மீன்லயே வெட்டி கொண்டு அப்படியே வந்துட்டு பிறகுதான் வந்து இந்த கடைக்கு வந்தேன். இந்த அவசரத்துல கடை தம்பி சொன்னார், அண்ணா நான் 9 மணிக்கு எனக்கு கடைசி ட்ரெயின், நான் ஓட வேணும் அப்படின்ட்டு. இந்த அவசரத்துல அவைகளையும் விட வேணும் அப்படின்ட்டு பேக்கை தூக்கி கொண்டு போனா இந்த பேக்கை மறந்துட்டேன். நீங்க நேரத்தோட போயிருக்கணும். அதான் இங்க பிரேமா கத்துறது. அதான் இல்ல நீங்க காலையில எழுப்பி போயிருந்தீங்கன்னு சொன்னா இந்த சங்கடம் உங்களுக்கு வந்திருக்காது. ஆமா ஆமா. இல்ல அதனாலதான் இரவா போயிட்டுது. நான் அப்ப 3:30 மணிக்கு போயிடலாம் அப்படின்றதான் புறப்பட்டேன். ஏன்டா 3:30 மணிக்கு ஒரு பூஜை இருந்தது நேற்றைக்கு. அப்ப இருந்தாலும் சாப்பிட்ட உடனே சரியான களைப்பா இருந்தது. அப்ப தூங்கிட்டேன். சரி 5 மணி கிளம்பி சரி பூசை என்று சொல்லி சொன்னால் 5 மணி பூசைக்கும் போக முடியல. போனா நீங்க இப்படித்தான் வந்து சேருவீங்க. அப்புறம் 6:30 மணி பூசைக்கு தான் போனது. போய் பூசைக்கு போயிட்டேன், முழு பூசைக்கு போயிட்டு இதண்டு அப்படியே வந்து சேர்ந்தேன். எல்லாம் தேவனுக்கு நன்றி. ஒரு வினாடி அண்ணா, தமிழர்கள் உங்களோட சிந்தனை இருக்கா, திருப்பி சொல்லுங்க எல்லாருக்கும்.
என்னடா முந்தி இல்ல பழகிட்டு அதெல்ல இல்ல சிந்தனையை வரியா சொன்னா காணும். அதாவது பழக இல்ல அதுக்கு பழகி முதல்ல சொன்னது வந்தவன். ஒவ்வொரு நாளும் சொல்றேன் நான் சொல்றது. ஓ ஓ அது இந்த சிந்தனை தான் நெடுகாலம் வருகுதான்றதான் சொன்னேன். அதான் என்னது அது என்னது அதாவது பழகியவர்கள் இல்ல விட்டு அதெல்ல அதுக்கு முதல்ல ஒன்று சொன்ன நீங்கள் எது நடக்குதோ நடக்க போதோ அது அந்தந்த நேரம் நடக்கும். அப்ப இது டேவிட் அண்ணாக்கு இப்பயும் சொல்லல நீங்க வடிவா அவருக்கு விளங்கி இருந்தா நியூஸ் ஆண்டியும் கேட்டிருப்பா அவை கவலைப்படாதீங்கோ எது நடக்குமோ அதுதான் நடந்தது என்று. ஆமா ஆமா இனி 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 நடக்க போதோ அதுதான் நடக்கும் என்றது. நடக்கும். ஆமா அப்படியா தொலைஞ்சது வரண்டா வரும் வராம வராட்டி போகண்டா போகும். போகும். பிரெயின் கவலை அதான் கையில கிடைக்கும் நமக்கு நிச்சயமா இருந்தா கையில கிடைக்கும், கிடைக்காட்டி அவ்வளவுதான். கிடைக்க இல்லையா என்ன சொல்லணும், திருப்பியும் இறைவனுக்கு சோத்திரம் பண்ணிட்டு இல்ல நடக்கணும் அடுத்த ஆட்டத்துக்கு. அதுல இன்னொன்று எங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க தவற விட்டா கிடைக்கும்னு சொல்லலாம். இப்ப திட்டம் விட்டு யாரும் எடுத்தா அது எப்படி கிடைக்கும்? இல்ல அது எப்படியா இருந்தாலும் என்னிடம் இருந்து போக வேண்டியது. என்னிடம் இருந்து அது அவன் எடுத்தா என்ன நான் தொலைச்சா என்ன விளைவு ஒன்றுதான். அது இனி எனக்கு இல்லை. இது பிறகு இவன் எடுத்திருப்பான் எந்த போலீஸ்ல போய் சொல்றது, அந்த கடைக்காரெல்லாம் எனக்கு சந்தேகம் எல்லாம் சும்மா நினைக்கிறது கடவுளை நிந்திக்கிற மாதிரியான ஒரு செயல் அது. ஏனண்டா அது அவன் செயல், தந்தான் எடுத்துட்டான். அதுல முக்கியமா என்னன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய விசா அதுக்குள்ள இருந்தது, என்னுடைய கார்டேஜ் ஐடென்டிட்டி அதுக்குள்ள இருந்தது உண்டு. ரெண்டாவது வீட்டு துறப்பு இருந்தது. அப்ப என்னுடைய அட்ரஸ் இருக்கு, வீட்டு திறப்பும் இருக்கு. இதெவ்வளவு ஒரு ரிஸ்கான ஒரு வேலை இல்ல. இப்ப இவ்வளவு இந்த 5 விடயமும் 4 விடயமும் தொலைத்த ஒருவரை பற்றி யோசிப்போம். இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னம் இப்படி ஒருவர் இவ்வளவு நீங்கள் சொன்ன அவ்வளவையும் தொலைச்சிட்டார். விசா உட்பட, துறப்பு உட்பட, காத்தி புழு உட்பட எல்லாம் வந்து சொல்லுங்களேன். அவர் இன்றைக்கு 5 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இந்த இடத்துல கதைக்கிறாருன்னா இப்படி கதைப்பார். எல்லாம் திருப்பி எடுத்துட்டேன், எல்லாம் தேவன் தந்ததுன்னு சொல்லுவாரோ இல்லையா? அப்ப திருப்பி எடுத்துட்டேன்னு தொலைஞ்சதை எடுக்க இல்லை. பிறகு ஆப்ல பண்ணி டூப்ளிகேட் எடுத்து துறப்ப திருப்பி வெட்டி காட்டி விடுன்றது பேங்க் ஆட்டு. என்ன பேங்க் ஆட்டுக்கு பேங்க் அறிவிச்சு அவன் ஒரு 5 நாள்ல திருப்பி தந்தான். அப்பா அன்றைக்கு பட்ட பாடு இன்றைக்கு நினைச்சாலும் சிரிப்பா வருது எனக்குன்னு தான் சொல்லுவாரே தவிர இதெல்லாம் இப்ப விசா கார்டு தொலைஞ்சு போச்சு, அப்ப இனி என்ன பிடிச்சு அனுப்ப போறாங்க என்று அப்படி ஒரு முடிவு வருமோ? இல்லவே இல்லை. நான் சிந்திக்கிறதுக்கு நீங்க உங்களோட அவதி எனக்கு விளங்குது. இப்படி நிறைய தொலைச்சிருக்கிறோம், நிறைய வீதியா அலைஞ்சு தேடி இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாதது வீட்டே இருந்தது, தொலைச்சது தொலைஞ்சு போச்சு. அன்றைக்கு இரவு தலையில எல்லாம் அடிச்சோம், கடவுளே எங்களுக்கு மட்டும் இப்படி செய்யறான் எல்லாம் திட்டி இருக்கிறோம். ஆனா 4 நாள் 5 நாள் கழிச்சு திருப்பி அதெல்லாம் எடுத்து பழையபடி நடந்ததையும் மறந்துட்டு ஓடி திரியிறோம் நாங்கள். அப்ப 2 விஷயம்தான் செய்ய வேணும். தவமலர் அவர்கள் சொன்னதை போல நான் எத்தனை பேரை நான் இப்படி மறந்துட்டு பிறகு நீ என்ற மகன் கல்யாண வீட்டுக்கு தேடுறேன்றதும் நாங்க யோசிக்கணும். எங்களை மறந்துட்டு தங்கட கல்யாண வீட்டுக்கு தேடுறாக்கல சிந்தனையில கொண்டாடுறோம். ஆனா நாங்கள் அன்றைக்கு கேட்டனே ஒரு கேள்வி, ஒரு மாதத்துக்கு முன்னம், உங்களோட போன்ல எத்தனை பேரை வச்சிருக்கிறீங்க லிஸ்ட்ல? அவ்வளவு பேரும் உங்களோட தொடர்புல இருக்கணுமோ? இல்ல. அதுல ஒரு 5-10 பேர் தான் அங்கே வணக்கம் சொல்லினா இடைக்குள்ள கதைக்கிறோம். மிச்ச பேரை நாங்கள் ஒரு அழைப்பிதழ் சாமர்த்தியம் செய்யற போது கூப்பிடத்தானே போறோம். அல்லது உங்களோட ஏரியாவுக்கு வாரம் இப்படி இருக்கிறீர்கள் கண்ணாடாச்சு கதைச்சுன்னு சொல்லி போட்டு தொடர்பை வச்சிருக்க தானே போறோம். அப்ப என்னை யோசிச்சு குற்றஞ்சாட்டுறாக்களை தமிழர்களுடைய பேரை சொல்ல இல்லை. ஆனா இருந்தாலும் அவர் உட்பட நாங்கள் இந்த பிழையை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பின்ன மற்ற வீலங்களை ஒருக்கிறத பற்றி கொலையா சொல்லுவான். அதுதான் கன இடத்துல நாங்கள் தலைப்பு செய்தியில எங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை, நாங்கள் செய்த நன்மைகளையும் யோசிக்காம நாங்கள் செய்த நன்மையை யோசிப்போம். ஆனா மற்றவர் செய்த தீமைகளை முன்னுக்கு போட்டுட்டு அதை பற்றியே வறுத்து கொண்டிருப்போம். அதனால நிச்சயமா எவ்வளவோ பிரச்சனைகள். அப்புறம் இன்னும் ஒரு ஆள் திடீர்னு சொல்லுவாரு, அப்ப நீர் மட்டும் தரமோ, நீர் இப்ப கடைசியா காய்ச்சி நின்றுட்டேன், அன்றைக்கு ஒரு அலுவலுக்கு போன் அடிச்ச நீரல்லோ, அப்ப அது மட்டும் என்னவாமன்னு கேட்டா நாங்க வெக்கி தலைகுனிய வேண்டி வந்துடும் எல்லாம். ஹலோ தமிழர் அவர்களே, அவை இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொடுக்கல் அப்ப நீங்க சொல்ற சரியான நான் இந்த விஷயங்கள்ல
விடையில்லையே ஒரு தடவை. அப்ப நீங்கள் எத்தனை பேரை சும்மா தோராயமா சொல்லுங்க, போன்ல எத்தனை நம்பர் ஒரு சேவ் பண்ணி தோராயிரமா ஒரு 10 பேர் தான். 10 பேர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ நீங்க அந்த 10 பேரோட மட்டும்தான் இன்றைக்கு வாழ்றீங்க. அப்படித்தான் வாழ்கிறேன் என்று நினைக்கிறேன். 10 பேருக்கு மேல இல்லை. இதே என்னது தமிழில் ஒரு நிமிடமா பேசுறோம். மன்னிப்போடாதீர்கள், மன்னிக்கோணும். இனிய காலை வணக்கம். உற்சாக வணக்கம். உங்களோட பேர் கூப்பிடுச்சு முதல்ல. நான் சரி, வாகனத்துல ஓடி வாங்க. கார் ஓடிக்கொண்டு காலடியில் எடுக்கல. எனக்கு காலை வேலை. அப்ப நான் காலையிலேயே சிந்தனைக்காக எளியா இணைஞ்சு கேட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ள பணிகளையும் செய்து கொண்டு வெளிக்கிட்டு இப்படியே பயணத்துல வந்து இப்ப பிராட்சில நிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வேலைக்கு தயாராகணும். அப்ப உங்களையும் ஒரு முறை உற்சாகப்படுத்தி விடுபடுற பொருட்கள் சம்பந்தமாய் கூட பேசிக்கொண்டிருந்தீர்கள். அது எனக்கும் அண்மையில் ஒன்று நடந்ததுதான். ஆனால் அது கைக்கு வந்து சேர்ந்தது. அது அவர்கள் கடவுளாக அவர்கள் மாறியது என்பது ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. மனிதர்கள் தான் கடவுள் உருவமாக மாறியதுதான் ஒரு வியப்பான விடயம். ஆனா தச்சிலா கிடைக்கல என்றால் அதுவும் கடவுள் தானே. தற்செயலா கிடைக்காடி எனக்கும் அப்படித்தான். பேங்க் காட்டுல இருந்து கதையை சொல்லி போட்டு அங்கால போங்க. கிடைச்சது கடவுள் அருள் என்று சொல்லி போட்டீங்க. கிடைக்கலையேன்னு வைப்போம். இப்ப யார்கிட்ட அருள்? அதுவும் கடவுள் அருள்தான். ஏதோ நாங்கள் அதை சொல்றது இல்ல. அதுதான் அந்த இந்திய கதை. அது கடவுள் சித்தம். இது துக்கமா இது நடந்துட்டேன்னா அது கடவுள் சித்தம் சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அப்படி செய்யறேன். அதை வெளிப்படையாவும் சொல்லணும். நேற்று இந்த தாலி கொடி சுலஞ்சு போச்சு, அது கடவுள் சித்தம் எடுக்கணும் நினைச்சுதான் எடுத்துட்டான் என்னட்டு இப்ப இந்த இறந்த போது சொல்லுவீங்க தானே பைபிளின் படி. இறந்தவருக்கு வந்து கடவுளை நீரை தந்தீர் நீரை எடுத்தீர் அது ஆளுமைக்கு சோதரம் என்று சொல்லித்தான் அந்த இறந்த உடலை உடனடியாக 5 செகண்ட்ல நாங்கள் எங்கட திருப்தியை கொண்டு வந்து சிரிச்சு மகிழ்ந்து இந்த மனுஷி வாழ்ந்த காலத்தை எண்ணி கொண்டாடுவோம் என்று சொல்லி நாங்கள் பூரம்ன்றது வாசகத்தை போட்டுட்டு அங்கால போறோம்னா ஐயோ வாத்தியலே போட்டார்ன்னு வளர்றது திருப்பி. அதைத்தான் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். இல்ல அது சொல்லி முடியுங்க. ஏதோ சொல்ல நினைச்சீங்களா? அந்த பதில் சொல்லாம ஓடினோடைய தான் கேட்டேன். சொல்லுங்க. கடவுள் சித்தம் தான் அதை நினைக்கணும். ஏதோ நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கணும் என்று அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அவ்வளவும் உண்மைதான். அவர் சொன்னதாக ஒரு கற்பனை கதை ஒன்று யாரும் எழுதி வச்சாங்க. ஆனா சரியா பொருந்தது. எல்லா இடமும் பொருந்தது. கடைசியில பெட்டிக்குள்ள வைக்க இடம் இல்ல. இது ஒன்றையும் கொண்டு போயிடலாம். கொடுத்துட்டு போனா பரவாயில்ல, அதை வச்சிருக்கே இல்லை. பிறகு என்ன அம்மா எழுதி வைக்க இல்ல, அப்பா சொல்லி வைக்க இல்லைன்னு குளறி போய் 10 கடிதம் கெமாண்டைக்கு மேரிக்கு எழுதி அது இன்றதான் அடி வர்றோம். என்ன இருக்கைக்குள்ளேயே கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கலாம். நாங்கள் அது செய்வதில்லை. ஆகவே கொண்டு போவதில்லை. எல்லாம் இடையில வந்தது. இடையில போனாலும் திருப்பி எடுப்போம். உயிரும் அப்படித்தான். உயிர் திருப்பி வராது. எங்களுக்கு போனதுதான். தந்தவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொன்னது பரிதாபகரமான சம்பவம். எனக்கு நடந்தாலும் 2 நாள் 5 நாளைக்கு 7 நாளைக்கு இதுதான் சிக்கல் எங்கள வீட்லையும். ஆனால் நினைத்து பார்த்தால் அதுதான் உண்மை. இப்ப சொல்லுவாங்க, இன்னும் ஒரு பழமொழி இருக்கு, என்ன கிடைக்க வேணும் என்றிருந்தா கூரையை பிரிச்சு கொண்டு வந்து சேரும். அது வேற விதமா ஏதோ சொல்லுவினோம் நினைக்கிறேன். இப்போ ஒரு வேற நாங்கள் லொட்டரி எடுக்கிறோம், நாங்கள் இந்த அதிர்ஷ்டலா வச்சுட்டு வெட்டுறாங்கள் என்று சொல்லி சொன்னா, உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருந்தா வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் வெட்டினோடனே கிடைச்சிருக்க வேணும். என்ன ஆனா 25 வருஷமா லொட்டரி வெட்டுறோம், இந்த வரைக்கும் 5-10 தான் கிடைச்சது என்று சொல்லிக்கல. இதுலயே ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. ஏதோ சொல்ல நினைச்சீங்க. உடனே கிடைச்சிருந்தா அதை வீணாக்கிடுவாங்க. எனக்கு தேவைப்படுற நேரத்துல கிடைச்சது. இப்ப உண்மையிலேயே இப்ப ஒரு மில்லியன் பேர் பிரான்ஸ்ல இந்த வெள்ளிக்கிழமை லொட்டரி அடிக்கிறவன் வைங்க. 1 மில்லியன் பேருக்கும் தேவை இருக்கா? எல்லாரும் ஒரு ஆசையில வெட்டுறதுதான். அது ஆசைதான். அப்ப அதுக்கு முதல்ல கேள்வி கேட்டவென்றால், சரி உங்களுக்கு 24 மில்லியன் இன்றைக்கு பிரான்ஸ் லொட்டோல விழப்போகுது எடுங்கோண்டா. அப்ப 24 மில்லியன் உங்களுக்கு விழுந்தா
விழுமாக இருந்தால் உங்களோட பிளான் என்ன, உங்களோட தேவை என்ன, எவ்வளவு காணும் இவ்வளவு காணாதுன்னு கேட்டா கணக்கு வச்சிருக்கீங்களே. அதுக்கே கணக்கு வச்சிருப்போம். அந்த 24 காணாதன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இல்ல வச்சிருந்தா சரி, வச்சிருந்தா சரி. இல்ல தேவைக்கு மேல ஆசைப்பட்டு ஒரு கணக்கு வைப்பாங்க தானே. இல்ல அது வச்சு கணக்காக இப்ப நீங்க வச்சு சொல்லுவீங்களா, எனக்கு இவ்வளவுதான் தேவை, இத்தனை யூரோ இத்தனை சென்டிம் எனக்கு தேவை எனக்கு வாழ்க்கையில எழுதி வச்சுக்கிறீங்களே. ஒருவர்கிட்டையும் இல்லை. அன்று குடும்பம் கோயிலத்தில் ஒரு தலைப்பெடுக்கப்பட்டது. ஆனால் மூத்தோர்களுக்கு யாருக்கு ஆசைகள் அதிகம் என்று சொல்லி குடும்பம் கோயிலும் மாதாந்த விவாதம் நினைக்கிறேன். இங்கு இங்கிலாந்துல 70-80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமானவர்கள் லொட்டோ வெட்டுகிறார்களாம். அப்ப அது என்ன இது, நாங்கள் உயிர் காணும் என்று சொல்லி விட்டுட்டு போற காலம் இது. இந்த நேரத்துல யாரு இளையவருக்கு தேவையா 10 மில்லியன், எங்களுக்கு தேவையா 80 வயசுல? ஏன் அதிகமான மூத்தோர்கள் திருப்தி இல்லாமல் முதுமை காலத்தை கடவுளே லொட்டோ அது விழுந்தால் சந்தோஷமா இருக்கலாம் என்று சிந்திக்கிற அளவுக்கு 60, 70, 80 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு ஏன் திருப்தி வேற இல்லை? ஆனா அவர்கள் அப்படி ஆசைப்படுறது ஆசைன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வசதி இந்த அரசாங்கங்கள் செய்து கொடுக்குது. அவங்களுக்கு அதைத்தான் நம்பி டொத்தோ வெட்டி தான் சொன்னால் இருக்கணும்னு இல்லை, அவங்க நல்லா தான் வாழ்றாங்க. இல்ல ஆனால் அப்ப இந்த தத்துவத்தை யோசிச்சீங்கன்னா ஏன் அந்த அப்படி வயதானவர்கள் திருப்தி இல்லாம தானே காசு வேணும் என்று ஓடி திரிகிறார்கள் எல்லா இடமும். இப்ப நீங்க சொன்னீங்க பிரான்ஸ்ல அப்படித்தான், ஜெர்மனில அப்படித்தான், இங்கிலாந்துலயும் அப்படித்தான்டா. இங்க கேம்லோட் என்ற நிறுவனம் ஒவ்வொரு வருஷம் அறிக்கை விடும் இத்தனை வயதுக்காரர்கள் இந்த கடந்த வருடம். அதுல பார்த்தா எல்லாருமே வயது மூத்தோர்கள் தான் அது செய்யணும். அப்ப எங்களுக்கு போதும் என்ற வாழ்க்கை இன்னும் வரவில்லை, திருப்தி எனக்கு இன்னும் காண இல்லை, ஆசாபாசங்களோட. ஆனா 65, 67 வயசுல ஓய்வூதியம், வேலைக்கு வேற தேவையில்லை, நீங்க வீட்டை இருங்கோ, உழைச்சதை வச்சுக்கொண்டு சீவிங்கோண்டு ஒரு சட்டம் உலகம் முழுக்க இருக்கேக்கல. நாம் மட்டும் அதையும் தாண்டி என்ன செய்யறேன், என்ன வீடு வாங்க போறோமா, வீடு வாங்கினா இருக்கலாமா? எத்தனையோ பேருக்கு இப்ப என்னை எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் சாப்பாட்டை படைச்சாலும் எல்லாம் சாப்பிடல. அது அங்க பிரச்சனை, இங்க சுகர் கூடிரும், இங்க கொலஸ்ட்ரால் வந்துடும், இங்க பிரஷர் கூடிரும். அப்ப காசை சாப்பிடவும் மேலாது. அவங்க சேமிச்சு வைக்கிறது இல்ல, அந்தந்த செலவுகள் அவங்க ஆடம்பரமா செலவழிக்கல. இல்ல ஆனால் லொட்டோ மில்லியன்ல இல்ல விளையாடுறது. பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இப்ப எங்களுக்கு ஒரு 500 யூரோக்கான லொட்டோக்கள் இருந்தா அதுல போய் வெட்டுவோமோ, ஒரு 24 மில்லியனுக்கான லொட்டோல போய் வெட்டுவோமோ? ஒரு 500,000 கிடைச்சா போதும் இருப்போம். ஆனா ஏன் அப்ப 24 மில்லியன் லொட்டோக்கு போய் வெட்டி கொண்டிருக்கிறோம்? காசை கொடுத்து அது அந்த ஆசை என்னத்துக்கு, என்ன வேணும்? இனி வீடு வாங்க போறோமா, அல்லது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடு வாங்கி கொடுத்துடலாமன்னு யோசிக்கிறோமா சொந்தமா? என்ன இந்த மூத்த வயதுல என்ன யோசிக்கிறோம் நாங்க? அங்கேயும் போகணுமெண்டா 24 மில்லியன் வேணுமோ? அதான் சொல்றேன், 500,000 மாசத்துக்கு லொட்டோ இருந்தா அதை விட்டுலாம். ஒரு மனம் தானே, ஒரு கோயிலுக்கு கொடுப்பினா இல்ல ஒரு வீடு ஒரு கஷ்டப்படுற ஆட்களுக்கு கொடுப்பினா. இப்ப கோயில் கேட்டது லொட்டோ வெட்டி 24 மில்லியன் வாங்கி எங்களுக்கு இல்ல இல்ல இருக்கிற காசு அப்படி பகிர்ந்துட்டா தனக்கு ஒரு புண்ணியம். அப்ப அதுக்கு ஏன் 250 5 யூரோக்கு லொட்டோ வாங்குற காசை கொடுக்கலாமே கோயிலுக்கு? அது 5 நான் கேக்குறது ஏன் அந்த ஆசை வருது மூத்த வயதுல? நாங்களே பதில் சொல்லுவோம், எங்களுக்கு என்ன ஆசை? இப்ப நீங்க பில் கட்டணும், இருக்கிற இடத்துக்கு வாடகை கட்டணும், போக்குவரத்துக்கு செலவு, சாப்பாட்டுக்கு செலவு வேணும். இவ்வளவு தான் எங்களோட அடிப்படை, உணவு உடை உறையுள், சரிதானே? அதுக்கு மேலால நாங்கள் எதுக்காக நானே கதைப்போம், ஒவ்வொருத்தரும் எங்களை பற்றி கதைப்போம். இப்ப எனக்கு இன்னத்துக்கு 1000 காசு வேணும். ஒருவேளை அவங்க எடுத்து அதை வேறொரு நிறுவனங்களுக்கு ஒரு சொத்து ஒரு எழுதி வச்சுட்டாங்கன்னா அவங்க இறந்த பிறகு அந்த நிறுவனங்களுக்கு போகும். பகிர்ந்து கொடுக்கலாம் தான். நீ மனம் இருந்தா இப்ப நாங்க போய்க்குள்ள எங்கள்ட்ட காசை துளைக்கிறோம், அப்ப இவ்வளவு கவலைப்படுறோம். அப்ப ஒரு காசு வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதான் கடவுள் தந்திருக்கிறார், நாங்கள் நினைச்ச இதுல எல்லாம் செய்யலாம், இங்க போகணுமெண்டு அங்க போகலாம், யாரோட யாரையும் சரி என்னால போக முடியாது, இன்னும் 2 பேருக்கு அந்த காசையும் போட்டு கூட்டிக் கொண்டும் போய் அவைகள் தனக்கு உதவியா கூட்டிக் கொண்டும் போகலாம் தானே. அப்படி பகிர்ந்து கொள்ளலாம் தானே. மன்னிக்கோடும். இப்ப சொன்னீங்க இல்ல உணவு உடை உரையில் உண்டு. ஹலோ, அதுக்கு போயிட்டாரா?
நான் இப்ப வேலை வந்துட்டு போல இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாடிக்கையாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க முடிச்சிட்டு அதே வாங்க. போல ஒரு அரசியல்வாதி பிள்ளையா சொன்னதை பற்றி இங்க காய்க்க கூடாது. ரைட். அதை விடுங்க, வேற ஏதாவது நாங்கள் இங்க லண்டன் எந்த அரசியல்வாதின்னு சொல்லல சொன்னான். அதுதான் சொன்னான். எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்தது, எங்கேயோ ஒரு நாடுல, எங்கேயோ ஒரு நாட்டுல இல்லை, யாழ்ப்பாணத்துல நடந்தது. அதான் நான் அதை சொல்லக்கூடாது, அது எல்லாம் கதைக்கிற இடமா இது. அங்க இருந்தா ஒன்னும் சொல்லாம சொல்ல வைக்கணும். ஒரு நடந்த நடந்தான்னு சொல்லி எண்டு சொல்லி சிரிச்சு வீடியோ போட்டவரை எத்தனையோ பிழை விடுவார். இங்கிலீஷே கதைக்க தெரியும். அது படிதான். எனவே அதை விடுவோம், கதைக்காம தொடராம நாங்க இங்க நீ சொல்ல முடியாது கேக்குறீங்க. இல்ல பாலன் போல ஆக்க சொல்லிக்கல, காதுல வாங்கிக்கொள்ளுவேன். இல்ல நீங்க நியூஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நியூஸ் பாக்குறேன், ஒரு இடத்தை நியூஸ் பார்க்க மாட்டேன். வீடியோ கிளிப்புகள் சொல்லிக்கிறீங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்க. வீடியோ கிளிப்புகள் வந்தா பாப்பேன். எனக்கு ஒரு நிமிடம் தாங்க கதையுங்க. ஓகே. காசு உங்களுக்கு எப்படி கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்க? காசு உங்களுக்கு எப்படி லொட்டோ லோன்ல காசு விழுந்திருக்கு, என்ன செய்வீங்க நீங்க? என்ன கேக்குறீங்களா? உங்களை தான் கேட்கிறாரு. கேட்கிறார், லொட்டோல ஒரு கோடி விழுந்தா என்ன செய்வீங்க, ஏன் ஆசை வருது உங்களுக்கு? அப்படிங்க விழுந்தா பிறகுதான் கதைக்கிறேன். விழுந்துட்டு பிறகு கொடுக்க வேண்டிய தசவம் கொடுக்கணும். என்ன வந்தாலும் தசவம் கொடுக்கணும். அந்த இது முறைப்படி, அந்த பைபிளின் படி. மற்றது எளிய மக்களை கொடுத்துட்டு மற்றது எல்லாமே கொடுக்கலாம். அந்த விழுந்தா தசவாம கொடுத்துடணும். ஆமா, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்ல இப்ப நான் சும்மா ஒரு இது சொல்றேன். இப்ப ஒரு பாலன் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கணும். நீங்க பல இடங்களுக்கு போகணும் விரும்புறீங்க. நீங்க சாதாரண இப்ப நீங்க இப்ப சுகம் இல்லாம இருக்கிற அதை விடுங்க, ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறீங்க, அங்கேயும் போகணும்னு நீங்க விரும்புறீங்க. பிள்ளைகள்கிட்ட காசு இல்லை, சரியா? உங்களுக்கு ஒரு லொட்டு விழுந்தது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு என்னையும் கூட்டிக்கொண்டு போங்கன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போக மாட்டீங்களோ? காசு இருந்தபடியாக தானே இல்லையான்னு சொன்னவர்கள் பிள்ளைகள். எங்களுக்கு போறதுக்கு இயலாது. எங்களுக்கு அந்த போய் என்ஜாய் பண்றதுக்கு எங்களுக்கு உடம்பு இல்லை, சரியில்லை. ஏன் உடம்பு? இப்பதானே வீல் சேர்ல போய் வடிவா கவனமா ஏற்றி கொண்டு சேர்ல இருந்து கடற்கரை மண்ணுக்கு போய் எல்லாம் சுத்திக்கொண்டு தெரியலுமா? இல்ல தானே, தேவையில்லை, எந்த ஆசை தேவையில்லை எங்களுக்கு. 7 மணி அளவுக்கு தான் நீ கேட்குறேன். இயலாத அளவுக்கு நாங்க நினைக்க மாட்டோம் தானே. இப்ப இயலாத அளவுக்கு நாங்க நினைப்போமா, இதை போய் பார்க்கணும் கொள்ளணும் இப்படி சுத்தி திரியணும்னு நாங்க நினைக்க மாட்டோம் தானே. 7 மலை இருக்கீங்களா? 7 இருக்கும்போது அது 7 இருக்கும்போது எவ்வளவோ ஆசைகள், மனுஷருக்கு எவ்வளவு ஆசைகள் வரும். தகவட்டு வாங்கணும், பெரிய ஆடம்பரமான பெரிய மாளிகை கட்டி இருக்கணும், அப்படி இப்படி பெரிய ஆசை வராது. நான் அப்படி நினைக்க, பெரிய மாளிகை கட்டி இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்க இல்ல, மற்றவர்கள் அப்படித்தான் நினைப்ப. இப்ப 24 மில்லியனர்ன்னு சொன்னா எவ்வளவு செய்யலாம்? என்ன பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்துன்னு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு இருந்தா அதுக்கு ஏற்றதா வாழலாம். மற்றது இப்படி நாங்கள் எங்கேயும் போகணுமென்று சொன்னால் கூட்டி கொண்டு போகலாம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், சகோதரங்களுக்கு கொடுக்கலாம் தான். நீ கொடுத்து 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 மன நொந்து போயிருக்கோம், திரும்ப திரும்ப கொடுக்கணுமா? இல்லை, சந்தோஷத்தில் கொடுக்குறான். எப்படி விழுந்திருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் அவையலும் குறை சொல்லாமல் இருப்பேன். குறை சொல்லுவின்னு தானே ரெண்டு தான் பேரங்கோவாக்கு காசு விழுந்தது, எங்களை பற்றி திரும்பி கூட பார்க்கல. கொஞ்சத்தை கொடுத்தா அவர்களும் மனங்குளிரும் இல்லை. கொடுத்து போட்டு கொடுத்தாக்கள் எல்லாம் திரும்பி பாக்குறாங்களா? இல்ல தானே, கொடுக்கறவங்க திரும்பி பாக்குறாங்களா? சொல்லுங்க. அதை இப்ப எங்க மகள் ஒட்டோ விழுந்துட்டுது, நீங்க அதை நிக்க மாட்டீங்க தானே, கொடுத்த ஆசை எனக்கு வரணுமாண்டு? இல்ல, அதை நினைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை இருக்குது. எங்களுக்கு தேவை இருந்தா நாங்க எங்களோட தேவையை தான் நிறைவேற்றுவோம். எங்களோட தேவைகள் தான் நாங்க நிறைவேற்றுவோம். தேவையெல்லாம் எல்லாரும் ஒரு சகோதரன் சொல்லி இருக்கீங்களா? நாங்க கோபதாபமா இருந்தாலும் கூட கொடுக்க உங்களுக்கு மனம் வராதா? ஒரு சகோதரன் கொடுக்க கூடாது. இந்த காலத்துல கேட்காம கொடுக்க கூடாது. கேட்காம கேட்டு கொடுத்து இல்ல மகன் லொட்டோ விழுந்திருக்கு, ஒரு சந்தோஷமா கொடுக்க மாட்டீங்களா? லொத்தோ விழுந்தாலும் கேக்கா நன்றி கெட்ட மனிதர்களுக்கு கொடுத்து பிரயோசனமே இல்லை. ஒரு ஏழைகளுக்கு ஒரு தான தர்மத்தை கொடுத்துட்டு போகலாமையுடைய சொந்த பந்தங்களை கொடுக்கறதுல வேலை இல்லை இந்த காலங்களில. அதான் நான் ஒரு சகோதரத்துக்கு கொடுத்துட்டோம், சகோதரங்களுக்கு கொடுத்தோம், எல்லாம் செய்தோம், பார்த்தோம், எல்லாம் எடுத்தோம் கொடுத்தோம் சொல்லுங்களேன்.
இப்போது நன்றி இல்லாத மக்களா இருக்காங்க. ஆகவே நாங்க இந்த ஏழைகளுக்கு ஒரு தாவரங்களுக்கு ஒரு இல்ல நீங்க அப்படி கொடுத்தா நீங்க அப்படியான ஆட்களுக்கு நீங்க எப்படி விழுந்துட்டேன்னு கொடுத்தா அவர்களுக்கு கொஞ்சம் மனதிலே ஒரு இது வேணும் ஒரு திரும்பவுமா ஆ? திரும்பவுமா இல்ல இல்ல திரும்ப இப்ப லொட்டோ விழுந்துட்டு சொல்றது பிள்ளை. திரும்பவும் லொட்டோ கொடுக்க விழுந்துட்டு சந்தோஷத்துல நீங்க கொடுக்குறீங்க. ம். அவைகள் அதுல ஒரு உணர்வு நம்ம என்ன அடா இப்படி நான் இப்படி இருந்து விட காசு அவங்க அவங்க மிஸ்டர் எங்களுக்கு நல்ல மிஸ்டர் ரியா இருக்கிறாங்க, நடேசன் எப்படி கொடுக்கறது அவங்களுக்கு மிஸ்டர் ரியா எங்களுக்கு நல்ல நடேசன் இருக்கிறாங்க மிஸ்டர் ரியா ஜியா நடேசன் நடேசன் கேளுங்க. லொட்டோ அவங்களுக்கு விழ எப்படி முதலே கொடுக்கறது? நாங்க கொடுத்து எங்களை விட கழிச்சு அவங்க நல்லா பெருக்கி இருக்கிறாங்க, எல்லாம் எங்களை முடிஞ்சு கண்டு போச்சு. பார்க்கல அவங்க அஹ்? எங்களை கண்டு பார்க்கல, அப்ப எப்படி நாங்க அவங்களுக்கு கொடுப்போம்? ஆஹ், அப்ப எப்படி அதாவது கொடுக்கறது? லொட்டோ விழ பிரச்சனையை முதலே சொல்றதைத்தானே நாங்கள் நாங்க இல்லையாக்கா, நீங்க சொல்றீங்க கொடுக்க மாட்டேன். நீங்க இன்றைக்கு ஒரு நீங்க காசு பணத்தை விடுங்க, சரியா? இப்ப நீங்க பிள்ளை அதெல்லாம் விடுங்க, ஒரு தனிப்பட்ட முறையில நம்ம கதைப்போம். இன்றைக்கு நீங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்தீங்க, சரியா? இல்ல உதவியான பணம் இல்லை, உங்களால இயன்ற அளவுக்கு எல்லாம் செய்தீங்க. இன்றைக்கு நீங்க தனிமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பார்க்கல. நீங்க எப்படி நினைப்பீங்க? நான் கொடுத்தேன், எனக்கு நான் செய்தேன், என்ன ஒருத்தர் பார்க்கல என்று சொல்லி செய்து அந்த அது நான் நினைப்பு உங்களுக்கு இல்லையன்னு வரும். என்கிட்ட ஒன்றும் இல்லையான்னு படிக்காதான் என்ன திரும்பி பார்க்கல. இப்ப என்னிட்ட இருக்கே நீ தீராளம் அப்ப அவர்கள் வரத்தானே பார்ப்பாரு எங்கள்கிட்ட. அது சந்தர்ப்பவாதம் இல்ல, அது சந்தர்ப்பவாதம் இல்ல, ஆ? அது சந்தர்ப்பவாதம் இல்ல. திரும்பி அதான் இருக்கைக்குள்ள அப்படி வர்றது சந்தர்ப்பவாதம் இல்ல. அப்படி என்ன இல்லாத நேரத்துல இல்லாத உதவி நேரத்துல செய்யறதுதான். இல்ல இல்லாதவங்களுக்கு தான் உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு தான் உதவி செய்யணும். அவங்க நல்லா இருக்கிறாங்க, எங்கிட்ட வாங்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க திரும்ப ஏன் கொடுக்கணும்? நாங்க நல்லா நல்லா இருக்கிறது எல்லாம் இல்ல தெரியாது. இல்லையாக்கா, அது அவங்களுக்கு கொடுக்கறத விட, நன்றி கெட்ட மக்களுக்கு கொடுக்கறத விட, நாங்க எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு ஏழை கொடுக்கலாம். எளிய மக்களுக்கு எத்தனையோ ஸ்தாபனங்கள் எங்க அதுவும் கொடுத்துருக்கோம். இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் தான் கொடுத்தாலும் அப்படி என்ன அதைத்தான் இங்க எத்தனை எத்தனை நிறுவனங்கள் இந்த பாருங்க, இன்றைக்கு இந்த அங்க இலங்கையில எத்தனை மக்கள் இந்த மலையகத்தை அது தெரியும் தானே கஷ்டப்படுற இல்லாததுல இருக்கிறது. அவங்களுக்கு கொடுப்போமே, என்னத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பானே? அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் கொடுப்பாங்க? நல்லா இருந்தா கொடுக்க தேவையில்ல. நான் சொல்றேன் எல்லாரும் நல்லா நீங்க நல்லா இருந்தா சொல்றீங்க, உங்களுக்கு அப்படி உதவி இல்ல, செய்திருப்பினும் தானே. இல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே தேவையில்லை, யாருக்குமே கொடுக்க தேவையில்லை. இல்லாத மக்களுக்கு கொடுத்துட்டு போனா எங்களுக்கு போற இடத்துலயாவது புண்ணியம் கிடைக்கும். சரி, இப்ப எனக்கு ஒரு லொட்டோ விழுந்த வேண்டியதுன்னா அதை கொஞ்சம் கேட்போமே. சரி, எனக்கு ஒரு லொட்டோ விழுந்துட்டது, எனக்கு ஒரு 24 மில்லியன் விழுந்துடுச்சு, என்ன செய்வேன்? நான் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிப்பேன். அதாவது இந்த அதாவது கோல்கேட் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில இதண்டு பாலன் சொன்ன மாதிரி 10 பங்கு அதை கொடுக்கறது மட்டுமன்றதில்லை, ஊழியத்தை எடுத்து செல்றது மட்டுமன்றதில்லை, அதால வரக்கூடிய அந்த வருமானத்திலே ஒரு பங்கை ஒதுக்கி எங்களுடைய நாட்டில இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்தனை இதையும். ஆனால் இதால என்னுடைய சகோதரத்துக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ என்ன பேர பிள்ளைக்கோ அந்த கதையே வேண்டாம், அது தேவையும் படாது. எல்லாம் வசதியா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டில உள்ள எங்களுக்காக சுயநிர்ணய உரிமைக்காக போராடி என்று கைகால் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள், இருக்க வசதி இல்லாமல் வீடு இல்லாமல் இருந்த ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உதவி இருக்கும் வரைக்கும், அந்த பணம் முடியும் வரைக்கும், இல்லை அது பெருகினாலும் கூட அதை வச்சு பெருக்கி 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 அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாமே தவிர, மற்றபடி இந்த சொந்தம் பந்தம் இவங்களெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. கடைசி நேரத்தில் அந்த போடுற மண்ணை இன்னும் கொஞ்சம் எழுப்பி வராமல் இன்னும் முறக்க போட்டுட்டு போயிடுவாங்க. இது வாழ்க்கையில கண்ட 43 வருஷத்துல ஐரோப்பாவில கண்ட அனுபவம். நல்லா நல்லா அடிபட்டுருக்கீங்க. ஒரு நல்லா துளியா கொடுத்து சந்தோஷப்படுறேன். இப்ப இந்த காலத்துல ஒரு துளியா கொடுத்து, ஒரு சின்ன துளி கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. எங்கிட்ட இருந்தா நிறைய கொடுத்து நாங்க இன்னும் சந்தோஷப்படலாம். என்ன அதுதான் எங்களுக்கு தேவை. மற்றபடி இப்ப எங்கட வருமானத்துக்குள்ள நாங்க எங்கிட்ட சிறு துளியா கொடுக்கலாம், பெருசா அள்ளி கொடுக்க இயலாது. அப்படி லொத்த கிடைச்சதுன்னா அப்படி அள்ளி கொடுக்குற மனம் எங்களுக்கு இருக்குது, ஆனா எங்களுக்கு லொத்த கிடைக்காது, வராது. இல்ல லொட்ட அந்த சிந்தனையே வராது. அந்த சிந்தனையை தேவன் தர வேணும், அவருக்கு சித்தம் இருந்தால் தரவேர், அதுல பிரச்சனை இல்லை. அதை விட லொட்டோவா வெட்டித்தான் இரண்டுதான் எங்கட காசுகள் நாட்டில் உள்ள மக்களுக்கு அனுப்பலாம், ஏதாவது கஞ்சி குடிக்கிறதுக்கு. அதான் இன்றைக்கு பாதிச்சமே, பசித்தோருக்கு உணவளிக்க வேணும், ஆடை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேணும். இதுதான் எங்களுடைய லட்சியமும் எங்களுடைய வாழ்க்கையும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இல்ல ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் யதார்த்தமா ஒரு 2-3 நிமிஷம் கதைச்சிருவோம். இப்போ யாரும் சொன்னீங்க பிள்ளைகள்கிட்ட இல்லாததால தானே எங்களுக்கு செய்யலையாண்டு. உண்மையிலேயே நான் நீங்கள் தனிப்பட்ட கதைகளை மறந்துட்டு எங்களையே யோசிச்சு எங்களை சுற்றாடல யோசிப்போம்.
பிள்ளைகள் பிச்சை எடுத்து வாழினமா யூரோப்ல. இல்லை. எங்களை எங்களை சரியா, நாங்க தூர இருப்போம், தனியே இருப்போம், அதெல்லாம் வேற கதை. எங்கட செலவை பார்க்க முடியாத அளவுக்கு யாராவது இருந்தா கை வைத்து சொல்லுங்க. நான் எந்த பிள்ளை உட்படத்தான் கதைக்கிறேன். எங்களை வச்சு பார்த்து எங்களுக்கு 4 டாக்ஸி பிடிச்சு விட முடியாத அளவுக்கு தான் கஷ்டப்படினோமா வாழ்க்கையில. யாருமே இல்லை. யாராவது இருந்தா 2 மாசத்துக்குள்ள சொல்லி தேடி பார்த்து சொல்லுங்க. அப்படி இல்ல, அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒன்றுமே இருந்தோ இல்லையோ கஷ்டப்பட்டு மொழி தெரியாம இங்க வந்து இவியலை பெத்து வளர்த்த காலத்துல இருந்ததாலதான் இவியலுக்கு கொடுத்து நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம். யார்கிட்டையும் வாங்கவும் இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்ல இல்லை, பிள்ளைகளே இயலாது அரசாங்கம் தந்தாக எடுப்போம் அல்லது விடுங்கோ எனக்கு இயலாதுன்னு விட்டுருக்குறோமா, எங்கேயாவது விட்டுருக்குறோமா? அப்ப ஏன் பிள்ளைகள்கிட்ட இல்லையன்னு சொல்றோம்? ஏன் பிள்ளைகள் சொல்றதை நம்புறோம்? ஒருக்கா அதை பற்றி ஒருக்கா தயவு செய்து உங்களோட மனதில் இருக்கிறத சொல்லுங்க. பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்கு, பார்க்கக்கூடிய மனம் இருக்கிற பிள்ளைகள் கட்டாயம் பார்க்கும். இவர் வீக்கம் விரலுக்கு தக்கினான். அந்த வர்ற வருமானத்தை கொண்டு சீவிக்கோணும். கடன் படாம சீவிச்சா சந்தோஷம். யாரு கடன் படாமல் வர்ற வருமானத்தை கொண்டு வருமானம் வருதோ மிதமே இஞ்சி சிலவழிக்காம வருமானத்துக்குள்ள வாழ்றது, அதான் தேவனுக்கு விருப்பம். அது நீங்க சொல்ற பதில் இது இல்ல. நீங்க பிள்ளைகள் பார்க்குமா பார்க்காதா? அவங்கள பிள்ளைய பார்க்கினேன். அப்ப நான் போனாலும் பிள்ளை குளர்ற போனா நான் நான் கோம்பு போப்பேன்னு சொன்னோடனே சின்னவா அங்க முட்டை கண்ணீர் அங்க கிச்சனுக்கு 2 சத்தம் கேட்கும். எனக்கு சத்தம் இங்க கேட்கும். சத்தம் சின்னவோட நான் அங்கே இருக்கிறேன். சின்னவ மருமகன் இங்கே இருக்கேன். அவங்களோட 3ஆவது மகள். அப்ப நான் படிச்ச உடனே சில நான் கோவு போனோட அங்க அழுதுஞ்சு கேட்கும். மனம் அது சரி, அது சரி, அவை எங்களோட இருக்கினோம் சரியா. ஆனால் இப்ப நான் சொன்ன போது உங்கள்கிட்ட கேட்ட போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. டேவிட் அண்ணாவும் முதல் கேள்விப்பட்டுட்டு இங்க சேர்ச்சுக்கு போற இல்லையன்னோன்னா அவதிப்பட்டம். நான் கடைசி ஒரு வார்த்தை சொன்னேன், நான் கடை திறக்க முன்னம் அப்படி இல்ல ஒரு தடவை உதவி இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். அது இது ஏலும் தனக்கு மிஞ்சித்தான் தானம் தர்மம்ன்றது பிழையான அர்த்தம். தனக்கு மிஞ்சி என்றது நான் கனடா சொல்லிக்க இன்னும் ஒரு காட்சி சொல்றேன். எனக்கு இல்லை என்று இருக்கும்போது இன்னும் ஒருவன் உதவிக்காக ஏங்குறதை கண்டால் அவனுக்கும் இருக்கிறதையும் கொடுத்துருவோமா என்று யோசிக்கிறது தான் தனக்கு மிஞ்சினா தானம், தனக்கு மிஞ்சித்தான் தானம் தருவோம். தனக்கெல்லாம் வச்சு கொண்டு கொடுக்கறதல்ல. எங்களோட பிள்ளைகள் யூரோப்ல கிட்டத்தட்ட 99% பிள்ளைகள் பஞ்சப்பாட்டு பாடுறதும் அவ பாடுறதுக்கு முன்னாலேயே விழுந்து கட்டி கொண்டு அம்மாக்கள் வந்து பாடுறதும் பிள்ளை கஷ்டப்படுது பிள்ளைகிட்ட கேட்க கூடாது. இது ரொம்ப தவறு. இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து இன்னும் ஒரு 2 நிமிடம். நான் ஏற்கனவே ஒரு நாள் நிகழ்ச்சியில கவலைப்பட்டேன். நாங்கள் வந்து ஒரு வேன் எடுத்து யூரோப் முழுக்க எல்லாரும் ஏற்றி கொண்டு சுத்துவோம் சரியா. இதே நான் காய்ச்சினான்டா, நீங்க நினைக்கிறீங்களா எங்கட பிள்ளைகளால அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய கொடுப்பனவு நாங்க அரச இதுல இருக்கிறவங்க எப்பவுமே நாங்கள் ஒரு 4 கிழமைக்கு 4 தடவை டாக்ஸி அடிச்சு போற அளவுக்கு இயலாத ஆட்களாக இருக்கிறோமா இங்க? அப்படி இருந்தும் ஒரு இடத்தை போறதுக்கு மகளை கேட்டு நான் அவைக்கு ஒரு பாட்டியாம் மகன் சொன்னவர் அங்க ஏதோ மகள் என்று ஏதோவாம் நான் இன்றைக்கு வேறே இல்லை என்று சொல்லி விருப்பமான நிகழ்வுகளுக்கும் போகாம இருக்கிறோம். ஏனென்றால் என்னண்டு தனியா போறது முடியாது, அது வாகனம் என்றால் அல்லவ எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் போறது இல்லை. இது எந்த பெட்டிக்குள்ள கடைசியா வைக்க போறோம்? ஏன் இருக்கிறதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க ஒருவரும் நாங்க எவ்வளவோ கொடுத்து வச்சாக்கள் இங்கே அகதியாவோ அல்லது குடும்பங்களோட சீரத்துக்கோ வெளிநாட்டுக்கு வந்து இன்றைக்கு ஜீவிக்கிற ஈழத்தமிழர்கள் அத்தனை பேருமே எங்களால கணக்கு உழைச்சு செல்வந்தரானவர்களுடைய கதை பாதி சேமிச்சு தகுந்த முறையில வாழ்ந்து சேமிச்சு செல்வந்தராக்கள் மிச்ச பாதி பேர். நாங்க எந்த குரூப்புக்குள்ள வர போறோம்? கூட உழைச்சு சேமிச்சு பணக்காரரா இருக்கிறோமா நாங்கள், அல்லது தகுந்த முறையில வாழ்ந்து தேவையில்லாத ஆடம்பரங்கள் எல்லாம் தவிர்த்து? அன்றைக்கு போன வெள்ளிக்கிழமை ஒரு அறிவித்தல் வந்தது,
உங்களோட திருமணங்களை வந்து நாங்கள் தவணை கட்டண அடிப்படையில செய்து தருவோம், நீங்கள் 3 வருஷத்துக்குள்ள மாதாந்தம் பே பண்ணி முடிக்கலாம் என்று ஒரு நிறுவனம் அறிவிக்குது. சரியா? இது அறிவித்தல போட்டவருக்கு கால் பண்ணி சொன்னான். இதை நான் சொன்னேன், எனக்கு வந்த உங்களுக்கு அனுப்பிவிட்டான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கடன் எடுத்து எந்த பிள்ளைன்ற கல்யாணம் செய்யணும் என்று எனக்கு என்ன வில்லங்கம்? அதுதான். அதையும் 3 வருஷம் தவணையில தாயதப்பன் கட்டுவான். இவ போய் காட்டுக்குள்ள ஒரு கோட்டையை கண்டுபிடிப்பினமாம். ஒரு நாளைக்கு 50,000 யூரோ வாடகையாம். அப்ப அதுக்கு நாங்கள் சுமந்து கொண்டு எங்கட புள்ள ஆசைப்பட்டுட்டுது, சரி ஒரு சீட்டை கட்டுவோம், வட்டி கெடுப்போம். பழைய கதைக்கு வாரன், உண்மையில இனிமேலும் காசா சேமிக்க கூடாது, சந்தோஷங்களை சேமிச்சா போதும். நாங்க உடலால இல்லாத காலத்திலும் அந்த வாழ்ந்த நினைவுகள் தான் கொண்டாடப்படுமே தவிர என்னிட்ட எவ்வளவு காசு இருந்தது இல்லை என்றதை யாரும் கொண்டாடுவது இல்லை. கடைசி இருக்கக்கூடிய மூக்குத்திக்கு கூட ஒரு பிள்ளை வந்து நிற்கும், இந்த மூக்குத்தி எனக்கு தான். நாங்கள் உயிரற்றி இருப்போம். என் வீட்டில் என் அம்மாவுக்கு நடந்தது. நியூஸ் பேப்பர் சொன்னார் தானே திரும்ப திரும்ப, டேவிட் அண்ணா வழிமொழிந்தார், ஜெயரசர்கள் கொஞ்சம் அமைதியாயிட்டார். அதாவது சகோதரங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவையில்லை. பிள்ளைகளை பற்றி கதைக்கல, நீங்கள் எங்களோட சொந்தக்காராக்கள் கதைச்சிங்க. என்னுடைய அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வித்து ஒட்டாண்டியா எல்லாத்தையும் கொடுத்ததாலதான் 6 மாசம் கொண்டே காப்பகத்துல போட்டுட்டாங்க. 2 பிள்ளைகள் அம்மாட்ட காசு வாங்கி முழு வீட்டையும் சொந்தமா வாங்கிச்சினோம், அத கட்டு காசு இல்லாம. அதுல ஒரு பிள்ளை அதையே கண்ணுக்கு முன்னால் இழந்தது. நீங்க நினைக்கிறீங்களா? நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நாங்க ஒருவரும் அவ்வளவுக்கு ஏழைகளும் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆக்களும் இல்லை, நாங்கள் ஒட்டாண்டியும் இல்லை. சும்மா பிள்ளைகளுக்காக பறிஞ்சு பேசுறத இண்டியில இருந்து நிப்பாட்டுவோம். பிள்ளை எனக்காக வரையில்லையேண்டா சந்தோஷம், பிள்ளைதான் தள்ளி தூரம் இல்லைங்க. சொல்றதுக்கு தைரியம் எங்களுக்கு வேணுமே வேணும். இனிமேலும் டாக்ஸி பிடிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க, பிரச்சனையே இல்லை. அவ தெரியும், அவ பிடிப்பினோம், அவ பாட்டில தண்ணி அடிச்சுட்டு டாக்ஸிலான்னு வீட்டை வருவினோம். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஆனால் பாட்டியல்ல கனப்பிள்ளைகள் டாக்ஸி அடிச்சு வீட்டை வரையினோம், நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனா அம்மா பக்கத்துல கோயிலுக்கு போறதுக்கு துணை இல்லாம இருப்பா. எல்லாரும் மௌனம் ஆயிட்டீங்க. பிழையான கதை சரி, அதுவர் சொல்ற சரி. நீங்க உண்மையா நான் அப்படி செய்யறேன். ஓ, அன்றைக்கு நீங்க எதோ சொல்லி அந்த சாந்தினி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பிறகு இறங்கி அங்கால டாக்ஸி பிடிச்சு வீட்டை போனீங்க தான். ஆமா, நான் டாக்ஸி பிடிச்சுதான் வீட்டை வந்தேன். ஆனா மனசுல இருந்தது ஒரு பிள்ளை ஏத்தி கொண்டு போயிருக்கலாம்னு நினைச்சதான். ஆனா பிள்ளைகளுக்காக நாங்க இல்ல வீட்டை இருக்காட்டி மாளிகையில இருப்பினோம். இவ ஒரு பிள்ளை சொல்லும், அடிச்சிருங்க என்ன, நான் அப்ப வெளியில நின்னான் அம்மா தான் போன் எடுக்க இல்லையாண்டு. வெளியில நின்றா போன் எடுக்கிறதுக்கு தானே மொபைல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு தேவை வருது, அடுத்த கிழமை ஒருக்கா ஈஸ்டாம்ல இருந்து மணப்பாக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒருக்கா வந்து வர்றியலோ என்று கேட்டா ஓகே நான் பண்றேன், அப்படி இல்லாடி போறோங்க நான் யாரையாவது பிடிச்சு விடுறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைதான் எந்த பிள்ளை. என்னாலே ஏலம் பண்ணபடியா இல்ல நான் உங்களை சொல்லல, பர்சனலா எடுத்தா நான் என்னால ஏலம் ஒரு டெக்ஸி பிடிச்சு வீட்டா போகணும்னு எனக்கு ஒரு தைரியம் இருந்தபடியா நான் இப்ப பொண்ணுல நின்று மகளுக்கு அடிச்சிருந்தால் அவையாண்டே ஞாயிற்றுக்கிழமை நான் தெரியும், அந்த பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையில அந்த காலமையில இது நடக்கிறப்ப அவையில் வரமாட்டேன். என்ன ஜெயராஜ் சார், நான் உங்களோட பிள்ளைய மறந்துருங்க, நான் எந்த பிள்ளையண்டே வைக்கிறேன். எந்த பிள்ளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளையே இன்னும் ஒரு நண்பியோட கொண்டே விட்டுட்டு அப்பாவை வந்து ஸ்டேஷன்ல இருந்து ஏத்திட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? குறைஞ்சபட்சம் மனசாவது வந்திருக்கணும். அப்ப நாங்கள் சொல்லலாம், இல்ல பிள்ளை நீ நில், நான் டாக்ஸி பிடிக்கிறேன். ஆனா நான் டாக்ஸியும் பிடிக்காத எங்கள் சொந்தங்களுக்காகத்தான் இப்ப நான் கேட்கிறேன், என்னத்தை சேமிக்க போறீங்க, என்னத்தை வச்சிருக்க போறீங்க? இதுக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கத்தின் தலைவர், சரியா? அப்ப நான் 2-3 மெசேஜ் போட்டேன், ஆன்சர் பண்ணல, ஊர்ல இல்லையோன்னு போட்டேன். திருப்பி எடுத்த போது சொன்னார் தன் மகளின் வீடு திருத்தினம், அப்ப அதுக்குள்ள நின்று உழைகிறேன்னு சொன்னார். இப்ப நான் கேட்டேன், அவர் நல்லா கதைக்க கூடியவர்,
புலசம நிஜங்கள்லையும் 2-3 நேரம் வந்துருக்காரு. சொன்னேன் அப்ப மகள் மருமன் பிள்ளைகள் இல்லாம இங்கேண்ட அவே தெரியும் தானே வேலை அவையெல்லாம் லீவ் எடுக்க மாட்டோம். அண்ணன் சாரி மன்னிக்கணும், யார்கிட்ட வீடு காய்ச்சி நீங்கள்? மகளிண்ட வீடு. நீங்க அங்கேயே இருக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் எந்த வீட்டுல இருக்கிறேன். அப்ப என்ன உங்க மகள் மருமன் பிள்ளைகள் எல்லாம் வேலை பள்ளிக்கூடத்துக்கு போ, நீங்க என்ன ஒதுக்குல விளாஞ்சுறீங்க? 3 நாளா ஒரு ஒரு தகவல் போடுறதுக்கு மொபைல் பாக்கி எல்லாமே ஓம் தெரியும் நடாமவும் தலைப்பாக்கி விட்டுறாதையும், இப்படித்தான் பிரச்சனை, நான் கதைக்கு இயலாது கைதியா இருக்கிறேன் வீட்டுல. ஏனண்டா மகள் சொல்றாவாம் மருமகனும் சேர்ந்து, அப்பா சும்மா தானே இருக்கிறார், தயவு செய்து செய்துறாதீங்க. நானா விரும்பி செய்யலாம், பிள்ளை நீ வேலைக்கு போ நான் பாக்குறேன்னு நான் எடுக்கிறது வேற விஷயம். சரி, அது செலவுக்கு தான் மாறும். முதல்ல கதைச்ச கதையத்தை நான் லொட்டோ கதையெல்லாம் நிக்கிறேன். நான் எங்களுக்கு தேவையில்லை, கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனா கிடைக்க வேண்டியதை விடுங்களேன். இப்ப இன்றைக்கு நான் 64 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்னை விட அதிர்ஷ்டக்காரன் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. மற்றவன் மாதிரி காரோட இல்லாம அவனை மாதிரி வீடு வாங்கி அவனை மாதிரி ஹொலிடேக்கு போறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். ஆனா எவ்வளவு சிறப்பா வாழ்றோம். எத்தனை நான் ஓட்டுல படுத்திருந்திருக்கிறேன். என்ன யாரும் தள்ளி கொண்டா போயினோம். நான் அதை பேசுறதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு சித்தமா இருக்கிறேன். நாங்க ஏன்டா தந்தவனுக்கு நான் நன்றி சொல்றதா வாழணும். இல்லாததை ஏங்காம இருக்கிறத தலைப்பு செய்தி ஆக்கிறோம்னா எங்களை விட பணக்காரர் உலகத்துல யாரும் இருக்க மாட்டினோம். மறக்கிறாக்கள் மட்டும் குரலை ஏத்துங்க. நாங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா? புலம்ப கூடாது தயவு செய்து. அதே நேரம் பிள்ளையானாலும் சரி, சொந்தக்காரனாலும் சரி, மலையத்துல வாழ்ற ஏழையா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அவியல் அடுத்த கட்டம். எங்களை படைச்ச அதே கடவுள்தான் அவியலுக்கும் அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க விரும்பி கொடுங்க, ஆனா கேட்டதால கொடுக்கணும் வேண்டி இல்லை. போய் நிக்கிறது ரோட்ல, யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் என்னட்டு ஒரு 50,000 பவுன்ஸ் இருக்குது, இந்தாங்க கொடுக்குறது இல்ல என்ன. அதனால அடவடியா லொட்டோ வெட்ட தேவையில்லை. மூத்த வயதுல இனி இருக்கக்கூடிய சந்தோஷங்களை தோடணும், நிறைய பார்க்கணும், நல்ல நல்ல விதைகளை விதைக்கலாம், நல்ல நல்ல குழந்தைகளோட பழகலாம். அவைகளுக்கு என்ன தேவை அது அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பிஞ்சுன்னா ஒரு இனிப்பு கேட்கும். ஆனா இனிப்பையும் தாண்டி வேற என்ன கொடுக்கலாம்? எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு சமயம் தெரியும், எனக்கு கடவுளை பற்றி சொல்ல தெரியும், அல்லது எனக்கு பாட்டு பாட தெரியும், அல்லது எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி பற்றி தெரியும், அல்லது எனக்கு சமைக்க தெரியும். நாங்கள் தெரியாத வரம்பப்பட்ட ஆக்களா இருக்கிறோமா? ஏதோ ஒன்று தெரிஞ்செல்லாம் இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலத்துல வாழ்க்கையில. ஓமோ இல்லையோ? எத்தனை பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு ஒப்போ பண்றோம், என்கிட்ட இருக்குது வாங்கோ தாரன். உலகத்துல மிகப்பெரிய கொடையாளி நேர கொடையாளி, டைம் டோனர்ன்னு சொல்லுவாங்க. காசல்ல ஒருதனுக்காக என்னுடைய நேரத்தை கொடுக்கிறவன் தான் பெரிய கொடையாளி. இதை வேண்டாம் இலக்கியமா எழுதுங்க யாராவது இந்த வாரம், அல்லது எல்லாரும் எழுதினா கூட சந்தோஷம். யாரு சிறந்த கொடையாளி? எது கொடையே? ஏனென்றால் பணம் நான் கொண்டு வரையில்லை, அது சம்பாதிச்சிருப்பேன், அல்லது திருடி இருப்பேன், அல்லது அடுத்தவண்ட வயிற்றி அடிச்சிருப்பேன், என்னவோ எப்படியோ வந்துட்டுது எனக்கு. அதை கொடுக்கறது பணம் வந்தா கொடுக்க மனம் வராது. அது டேவிட் அண்ணா சாதுவா சொன்னார், கவனிச்சிங்களா? இருக்கிறவனுக்கு கொடுக்க வராது, இல்லாதவனுக்கு கொடுக்க வருமானம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு இருக்காது. ஆனா யார்கிட்ட 24 மணித்தேலம் ஒவ்வொரு நாளும் இல்ல? எல்லார்ட்டையும் இருக்குது. இது யார் தந்தது? இந்த 24 மணித்தேலத்தை ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயா? கண்டிப்பா. இங்கதான் நான் அந்த என்னுடைய முரண்பாடு தெளிக்கிறது. இது இறைவன் தான். அது ஒரு பெரிய ஒரு மகா சக்தி. அப்ப தந்த அந்த 24 மணித்தியாலத்துல அடுத்தவனுக்கு அது பிள்ளையா இருக்கலாம், பேர பிள்ளையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், சொந்தக்காரரா இருக்கலாம், அல்லது மலையமா இருக்கலாம், அந்த மந்தீவா இருக்கலாம். என்னுடைய நேரத்தை கொடுக்கறதுக்கு வெளியில எத்தனை பேர் வந்து நிக்கிறோம்? நேரம் இருக்கிற 24 மணித்தியாலும் நாம் அத்தனை பேருமே பெரும் செல்வந்தர்கள். நாங்கள் எல்லாரும் மில்லியனர்ஸ். யார்கிட்டயாவது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் குறைவா இந்த இறைவன் தந்திருக்கிறான். நாங்கள் ஓடி திரிகிறோம். நேரம் இல்லை.
ஒரு ஒன்று கூடலுக்கு வாங்கோண்டா வரத்தான் விருப்பம், ஆனா தெரியாதே, வீட்டை நேரம் இல்ல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஆனா 24 எங்கள்கிட்ட இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. சரி, எங்களுக்கு ஒதுக்க தெரியல நேரத்தை. இண்டையில இருந்து நாங்கள் நேரத்தை ஒதுக்கி வைக்க தெரியல. ஒதுக்கி இல்ல, அந்த மனசு வந்தாலே காணும். ஆமா, நான் உபதேசம் பண்ணேன் இல்ல, நான் இதை எப்பவுமே யோசிப்பேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், கொடுக்குறேன், கொடுத்திருக்கிறேன், இன்னும் கொடுப்பேன், இன்னும் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன். அதுதான் சிலவளை இந்த கடையில ஆப்பிட்டதால இந்த முதலாளி கேட்டு கொண்டிருப்பார். ஆனால் இது இவ்வளவு நாள் செய்யறதுக்கு எனக்கு இயலாது. ஏன்னா அந்த நேரத்தை வேறு யாரோடைய பயன்படுத்தலாம். இதால வேற போற காசு நாளைக்கு ரோட்லையும் விழுந்துரும், இன்னும் ஒரு திருடிட்டும் போயிடுவான். ஆனா நான் கொடுக்க போற நேரம் மட்டும் என்னுடைய இந்த ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துல இருந்தால் கூட எனக்கு அது புண்ணியமா தான் வேறு. எத்தனை பேர் நாங்களே யோசிப்போமே, எங்களோட கதைக்க, எங்களோட மனம் விட்டு பேச, என்னட்ட வந்துட்டு போக, இல்ல என்னட்ட தண்டை வீட்டை கூட்டிட்டு போக ஒருவர் இல்லையென்று எத்தனை நேரம் யோசிச்சிருப்போம். இப்ப பாலன் வீட்டை பிள்ளைகள் எல்லாரும் இருந்து கொண்டு சேர்ச்சுக்கு போக முடியல. அவர் சொன்னது உண்மையா இருந்தால் தேவனுக்கே தோத்திரம். அதாவது நான் கேட்டவியல் கேர தரட்டோட வேணாமன்றது உண்மையா இருந்தால், பொய்யா இருந்தா பிறகு பிரச்சனை வரும். உண்மையா இருந்து ஒதுக்கி இருந்தால் தானே எழும்பி தானே வெளிக்கிட்டு தண்டவாட்டுல போற ஒரு சக்தியை இறைவனிட்ட கேட்டு வாங்கி அந்த சேர்ச்சுக்கு போய் வரணும். அங்குதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னார். இல்ல நான் யூடியூப்ல பார்த்து உணவு உடை உரை உழப்பிழையா சொன்னவரை தான் திருப்பி திருப்பி பார்க்க போறேன்னா அது எந்த தலைவிதி. என்ன செய்யறது நான்? இல்லையா பாலன்? சரி சரி, சந்தோஷம். அப்ப இனிமேல் டாக்ஸி பிடிக்க தயங்க வேண்டாம். பிள்ளைகள் கேட்கட்டும், ஏனம்மா சும்மா செலவழிக்கிறீர்கள், கூப்பிட்டா வந்திருப்பேன் எல்லோண்டு. சரி அம்மா, அடுத்த முறை நான் உங்களை கூப்பிடுறேன், நன்றி வணக்கம். சும்மா கதை விடுவாங்க. பிள்ளைகள்ன்றதுக்காக மயங்கி விழுந்துடாங்க. என் வீட்டு பிள்ளை உட்படத்தான் சொல்றேன். இல்ல இல்ல, நாங்கள் தனியனா பிறந்தோம். கணவன் மனைவி உறவு கூட புருஷன் பஞ்சாதி நீங்கள் அளவா சொல்லுங்க. நான் நடராச வைத்த பிள்ளை, நீங்க யார் வைத்த பிள்ளை, இருந்து கொள்ளுங்க உங்களோட வாட்டில. உங்களை தடை செய்யல, நான் நல்லா அனுபவிங்க. எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன கட்டுப்படுத்த முடியாது. புருஷன் பஞ்சாதியும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான், பேர பிள்ளைகளும் அப்படித்தான், வந்த மருமக்களும் அப்படித்தான், பக்கத்து வீட்டுக்காரனும் அப்படித்தான், மலையத்தில் உள்ள கஷ்டப்படுறாக்களும் அப்படித்தான். கடைசி வரைக்கும் இல்லை. ஆனா சந்தோஷத்தை இழந்து துயரங்களை மிச்சமாக்கி பெருமூச்சுக்களை மட்டும் விளைவாக்கி வாழ்றதுல ஒரு விதமான அர்த்தமும் கிடையாது. அப்படி அர்த்தம் இல்ல, கடுகிறன் பந்தயப்படி என்று திருப்பியும் இருந்து அளப்போறேன்டா நான் ஒன்றும் செய்யல, நீங்களும் ஒன்றும் செய்யலாம். சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இன்றைக்கு ரஜினி அவர்கள் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டார். எங்கேயோ காதுல கேட்டது. மறுபடியினால் நாங்கள் இன்றைய பெற்றோர் தெய்வத்தை நாங்கள் தள்ளி போடுவோம். எழுதினீங்களா எல்லாரும்? நாங்க போன கிழமை வாசிச்சது தானே. வாசிச்சு முடிச்சிட்டீங்களா இதே தலைப்பு? போன கிழமை இருந்தது அவ்வளவு வாசிச்சோம். அப்படி என்றால் இன்று தவித்துக் கொள்ளலாம். நான் உண்மையில அது எனக்கு திடீரென ஞாபகமும் வரையில்லை. நான் வேற தலைப்பு வருமென்று பார்த்தா அதே தலைப்பு தான் இருந்தது. அதால நாங்க எழுத இல்லை, போன முறை வாசிச்சாச்சுலாம். சரி சரி சரி, ஓகே ரைட். அப்படி என்றால் இப்ப நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்க வீடியோல. சிறுவங்கால நிக்கிறாரு நினைக்கிறேன். அப்ப இன்று தவித்து கொண்டு அப்ப யோகாம் இல்லாதபடியால் இளையவர்களுக்கு நான் தகவல் போடுறேன். இன்று நிகழ்ச்சி நிறைவடைகிறது என்று தர்ஜினர் எழுதியிருக்கிறாரோ வரமாட்டேன். யாரோடையும் பேசி கொண்டிருந்தது என் காதுல விழுந்தது. நான் நினைச்சேன் என்ன கண்ண காய்க்கிறாருன்னு தெரியாது போட்டு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் எல்லாரும் திருப்தி தானே? போட்டிருக்கிறாரு என்னண்டு இணைந்து கொள்ள முடியாது, மன்னிக்கவும். நானும் பார்க்கல. சரி 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 சரி, அப்ப எல்லோரும் உற்சாகமாக விடைபெறுவோம். தொடர்ந்த நாளை உற்சாகமாக அனுபவிப்போம் என்று சொல்லி விடைபெறுவோமே. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்ல போறீங்களா? இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இறைவனுடைய அருள் வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.